திருச்சிட்டம்பலம். கரணி அப்பும் மூடவள் போய் கப்பிய கரிமுகன் அடிவேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேவம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மதையானை மத்தள வைரானை உத்தமி புதல்வன் மட்டவில் மலரோடு பணிவேன் தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சிவன் உரை ரதம் வச்சது கொடி சில அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புறம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே போலியர் போன்று பொழித்த புகழில் முன்கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரர் நடி போற்றி வாலி திறனாவளோர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி தெருவா அதவரர் திருத்தார் போற்றி. எல்லாம் இல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய பல வைத்தியநாத சுவாமி பெரும் கருணையினார்கள் நாம் இன்று தீட்சையுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரும் கூட்டியிருக்கிறோம். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் குரு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் சுரர் நரன் நாகன் எல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று ஸ்ரீஞான சித்தியாரின் நூல் சொல்கிறார். சிவபெருமான் இந்த ஆகமங்களை அருள் செய்யவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு உயிரும் கிடைக்காது. தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு இந்த 4 முனிவருக்கு உபதேசம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பிரம்மபுத்திரர்கள். அவங்க எல்லாம் படித்தவங்க. ஆனா அவங்களுக்கு இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற நெறி அவர்களுக்கு தெரியும். அதனால சிவபெருமானிடம் வந்து முறையிட்டார்கள். சிவபெருமான் அப்படி சிவமுத்திரையில காமிச்சதுமே அவங்க படிச்சவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இது மாயை. முதல்ல இருக்கக்கூடிய விரல் வந்து மாயை, 2வது இருக்கக்கூடிய விரல் கண்மம், 3வது இருக்கக்கூடிய விரல் வந்து ஆணவம். நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு காட்டுதான் அந்த விரல். இந்த மும்மலமும் நீங்கி இது வந்து உயிர், இந்த விரல் வந்து உயிர், இந்த கட்டவர்கள் வந்து சிவம். ஆமா, இப்படி வச்சா நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சாமி சிவமுத்திரைக்காங்க. மும்மலம் நீங்க பெற்று நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சுவாமி சிவமுத்திரை காமிச்சா படிச்சவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு. அப்படி இந்த தீட்சை என்பது கொடுப்பதும் கெடுப்பதும். தீ என்பது கொடுப்பது, சை என்பது கெடுப்பது. எதை கெடுத்து எதை கொடுப்பது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மனத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது, பாசத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாசம் என்பது கர்மமலம், மாயாமலம், பணமலம், 3 மனமே நம்ம கிட்ட இருந்து நீங்கணும். ஆணவ மனத்தை நீக்கிறதுக்கு சாமி 2 மனத்தை கூட்டி வச்சு அதை நீக்கிறாரு. இப்ப ஒரு விறகு கட்டியே நல்லா ஸ்ட்ராங் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. விறகு கட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை அவுக்க முடியல, நீங்க என்ன பண்ணுவீங்க? கட் பண்ணாம நீங்க இது பண்ண ஒண்ணு எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கு, எடுக்கவே முடியல. அப்ப என்ன செய்யணும்னா 2 பக்கமும் விறகு. அது முன்னாடியில பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நீளமா விறகு கொண்டு போவாங்க பாத்தீங்களா, நல்லா இருக்கு கட்டிடுவாங்க. அதை எடுக்க முடியல என்ன செய்வாங்கன்னா, இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் அதை விட ஸ்ட்ராங்கா 2 கட்டு போடுவாங்க. போட்டா இந்த இது லூஸ் ஆயிடும் பாத்தீங்களா. அந்த இந்த 2 கட்டை ஸ்ட்ராங்கா அதை விட ஸ்ட்ராங்கா போட்டுச்சுன்னா நடுவில் கயிறு லூஸ் ஆயிரும், ஈஸியா ஊத்துருவாங்க. அதைத்தான் சாமி செய்யறாரு. 2 கட்டு நல்லா ஸ்ட்ராங்கா கண்ணு மூலமும் மாயா மலத்தையும் கூட்டி வச்சு இந்த ஆணவ மலத்தை நீக்கிறார். ஒவ்வொரு முறையிலையும் கட் பண்ணாம எடுக்கணும். அது இவ்வளவு சரியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. கத்திரி இருக்கு, பேச வேண்டியது முடிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி சாமி நமக்கு என்ன செய்யறாங்க, நிறைய உபகாரம் செய்யறாரு நமக்கு.
ஆகமத்துல சிவபெருமான் எழுதி வைத்ததை கடைபிடிப்பதுதான் தீட்சை. வேற ஒன்று. குருவருள் பெறுவது, குருநாதரை போய் சரணடைந்து அவர் சொன்ன நீதியை கடைபிடிப்பது தீட்சை. குருவருள் பெறுவதுதான் தீட்சைங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, குருநாதருடைய அருள் பெறாம யாரை அடைய முடியாது? சிவபெருமான அடைய முடியாது. அதனாலதான் காசியிலே இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே வந்து உபதேசம் பண்றாரு. ஒருவராதன்று தன் எல்லை வட்டத்திற்கு உற்றிருந்து இறந்தவர்க்கு உமை இலைப்பாட்டி உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒருவனை செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாயின் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர். அப்ப சாமி தான் அங்க இறந்த அந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அப்ப குருநாதருடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். மன்னா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அந்த ஒரு வார்த்தை தான் அஞ்சலுக்கு உபதேசம் தான். குருநாதர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை கடைசி வரைக்கும் ஐந்தெழுத்து ஓதுறது தான். நீ இயல்பா நீங்க அஞ்செழுத்து சொல்றதுக்கும் குருநாதர் வாயிலாக ஐந்தெழுத்து சொல்றதுக்கும் வித்தியாசம். குருநாதர் வாயிலாக நீங்க சொல்லும் போது உங்களுடைய ஒவ்வொரு மந்திரமும் அனந்த கோடி மந்திரமாக பெறும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மந்திரமாக தான் இருக்கும். அதனாலதான் உபதேசம் ஆகணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அறிவு முக்கியமா நீங்க தீட்சையை பத்தி சொல்ல வந்த காரணம் என்னன்னா, அடுத்த தடவை எல்லாருமே நீங்க தீட்சை எடுக்க வேண்டும் அந்த உழைப்பு உங்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது. அப்படி ஆரணம் ஆகும் உங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் நல்லாட்டாகி கதிப்பவர் இல்லையாகவும் நாரணன் சுரர் நரர் நாகருக்கெல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் சென்றிடாக என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சொல்கின்றது என்றால் எல்லா உயிர்களும் கிடைத்தேற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வேதத்தையும் ஆகமங்களையும் அருளினார். அதுல வேதம் பொது, ஆகமங்கள் சிறப்பு. வேதம் வந்து பொதுவா இந்த தெய்வம் உயர்ந்தது, சூரியன் பெரியவர், சந்திரன் பெரியவர், இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் பெரியவர் பெரியவர்னு சொல்லி கடைசி எல்லா தெய்வத்துக்கும் மூத்த கடவுளியான சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம். ஆனா ஆகமங்கள் சிவபெருமான் ஒருவனே முழுவதற் போல் என்று சொல்லும். ரெண்டாவது அதை அடையக்கூடிய நெறிமுறைகளையும் சொல்லும். சாமி எழுதி வச்சிருக்காரு, இப்படிதான் இந்த உயிரானது தன்னை வந்து அடைய வேண்டும் என்று ஆகமங்கள்ல சிவபெருமான் எழுதி வைத்திருப்பதை கடைபிடிப்பதுதான் தீட்சை. அதுல தீட்சையினுடைய வகைகள் வந்து 4 வகைகள். ஒன்று சமய தீட்சை, முன்னாடி ஒன்று சமய தீட்சை, ரெண்டாவது விசேட தீட்சை, மூன்றாவது நிர்வாண தீட்சை, நாலாவது ஆச்சாரிய தீட்சை. இந்த பிரிவுல நம்மளால முடிஞ்சதுன்னா 2 தீட்சை தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எடுப்பாங்க. 4 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளாம் இல்லத்துல இருக்கிறதுனால முதல்ல சமயத்துக்குள்ள நுழைஞ்சோம், சமய தீட்சையாவது எடுத்தோம். ஏன் அப்படின்னா சமய தீட்சை எடுத்ததுன்னா எவன்கிட்ட மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எவன்கிட்ட எடுத்து தப்பிச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏற்கனவே நம்ம அந்த வகையெல்லாம் வந்துட்டு வந்திருப்பான், யமதங்கள்லாம் அனுபவிச்சுட்டா ஒவ்வொரு பேருக்கும் எடுத்து வந்திருப்பான். மறுபடியும் அவனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அஞ்சலுக்கு ஓத ஆரம்பிச்சுன்னா யமதூதரே பயப்படுவான்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு. யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம் வந்து போதவல்லார் தமை நன்னினான் நேவம்தான் நினைவார்க்கு இனியார் வெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவே சொல்றாரு. யமதூதரே பயப்படுவாங்க, வந்தாலும் அம்மா இவர் அஞ்சலத்தை சொல்றாரு அப்படின்னு வணங்குவாங்க. அதுலேயே குரு உபதேசம் செய்து அஞ்சலத்தை சொன்னா பக்கத்திலே வரமாட்டாங்க, தூரத்துல இருந்தே வணங்கிட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு உன்னை தினம் தொழுதிறன் உனது இயல்பினை உரைத்திறன் பல மலர் குரு உனது அடியிலே பணிந்திறன் ஒரு தவமும் இல்லை. இந்த பணிக்கெல்லாம் செய்யறவங்க எல்லாம் யமன் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. இறைவனுக்கு பணி செய்யறவங்க 5 எழுத்தை ஓதி இருக்கிறவர்களுக்கெல்லாம் யமன் வந்து பக்கத்திலே வரமாட்டாங்க. அது வரும்போதே ஒவ்வொரு கொலையில வருவது. கணித்த நுண்பகன் அதுவிட விசைவர் கருத்த பின்திர மரணித உடையில கதித்த கந்தரி கையிலோடு கதையோடு ஒருபோதேன்னு அறைங்கதை சொல்றாரு. கருகருன்னு வருவாராம், கருத்த வாகனத்துல வருவாராம். வரும்போது கோபத்தோட வருவாராம். ஏண்டா பாவம் செய்திங்கன்னு கோபம் பயங்கரமா வரும். புண்ணியம் செஞ்சா விழுந்து கூடுவாராம். அந்த ஆன்மாவை விழுந்து கூப்பிட்டு பூம்பள்ளத்துல ஏற்றி அனுப்புவாராம். ஆனா இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டோடிடுவானே. இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? அப்ப புண்ணியமா செய்யணும். அந்த புண்ணியத்துல என்ன புண்ணியம் செய்யணும்னா சிவ புண்ணியமா செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் அந்த புண்ணியம் எல்லாம் சிவ புண்ணியமாக மாறும்.
உலக புண்ணியத்துக்கும் சிவபுண்ணியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உலக புண்ணியம் என்பது ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க, அசல வட்டியும் அந்த நிமிஷத்துல வாங்கப்பா இந்த இடத்த கழிவு பண்ணு அப்படிங்கிறது உலக புண்ணியம். சிவபுண்ணியம் என்பது அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க வாட்ட அனுபவிச்சுட்டே இருப்பான். அது போல எப்பயுமே சிவபுண்ணியம் அழியாது. நீங்க எந்த சிவபுண்ணியம் பண்ணாலும் ஒரு மலர் பறித்து கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, வீண் போகாது. நீங்க இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் உங்களுக்கு கடைசி காலத்துல வரணும், வேற எதுவுமே உங்க கூட வராது. இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் உங்களுக்கு. இப்படி தீட்சையை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போலாம். எத்தனை பேர்லாம் தீட்சை எடுத்துருக்காங்க. மாணிக்க வாசகர் தீட்சை எடுத்திருக்காரு தெரியுமா? நிறைய பேர் கண்ணப்பு நேரம் தீட்சையாக எடுத்திருக்காங்க. நான் எதுக்கு தீட்சை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சில பேர் 63 நாயகர்களுக்கு தீட்சை எடுத்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாணிக்க வாசகர் உதாரணத்துக்கு மாணிக்க வாசகர் மட்டும் எடுத்துக்கோங்களேன். முதல்ல அப்போஸ்தலர்களை சொல்லுவோம். முதல்ல மாணிக்கவாசகர் கூட அவர் 63 நாயன்மார்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல்ல அப்போஸ்தலர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு வேற்று சமயத்துல போய் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அவங்க கூட இருந்து அவங்க உண்ட உணவெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தார். ஆனா சாமி என்ன பண்ணாரு, அவங்களுக்காக அவங்க அக்கா ரொம்ப வேண்டாங்க. திரௌபதி அம்மையார், என் தம்பி பெருமானே எப்படியாவது இந்த சமயத்துக்குள்ள வந்துடணும், சைவ சமயத்துக்கு வந்து எப்படியாவது உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவங்க அக்கா வேண்டுவதற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வேண்டாங்க. இப்ப நம்ம போய் இவரு சாப்பிட்டு போய் வேண்டோம், ஒரு நாள் கேட்போம், கிடைக்கலன்னா நான் அடுத்த சாமிக்கு போறேன் அப்படின்னு என்ன செய்வோம், ஒவ்வொரு சாமிக்கிட்டா போறது. அவங்க 50 ஆண்டுகள் தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய தம்பிக்காக. சாமி விடல. ஒரு நாள் கனவில் தோன்றி, உன் தம்பி ஏற்கனவே வாகீச முனியாக இருந்து தவம் செய்தார், ஆகையினாலே அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்ளும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். யாருடைய கனவுல? திலகவதி அம்மையாக. உடனே கரெக்டா சூளையை கொடுத்தார் சாமி. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொண்டார். ஆண்கள் 5 உன்னோட இருக்கு. அதே போல சிவபெருமான் ஆட்கொள்கின்ற விதமும் வெவ்வேறு விதமா இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் ஆட்கொள்வார். ஆட்பாளவருக்கு அருள் மன்னம் ஆதி மாற்றம் கேட்பார் உயிர் அளவில் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும், இது என்ன தன்மையில இருக்கு, இது எப்படி போனா நம்ம வசதிக்கு வரும் அப்படின்னு தெரிந்து என்ன செய்வாரா சாமி ஆட்கொள்ளும். அப்படிதான் அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்தார். திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூளை கொடுத்தார். சுந்தர சுவாமிகளுக்கு கோல் கொடுத்தார். மாணிக்க வாசகர் பெருமானுக்கு கால் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தவாறு சுவாமி ஆட்கொள்கிறார். இப்ப நமக்கெல்லாம் என்ன கொடுப்பாரு? தீட்சை கொடுப்பாரு. மானுட சட்டை தாங்கி வந்து தீட்சை கொடுப்பதற்கு தீட்சை கொடுத்த பொருளாதார சிவமாக அமைக்க வேண்டும். நம்ம போன்ற சாதாரண மனிதராக பாவித்தா மறுபிறவியில வந்து நாயாக வந்து பிறப்பாரு. குருநாதர் இகழ்வாக பேசினாலும் சாதாரண மனிதராக பார்த்தாலும் தெருநாயாக பிறந்து வண்டியிலெல்லாம் அடிபடுவாங்க. அதனால குரு வந்து இகழக்கூடாது, ரொம்ப முக்கியமான. அப்படி அந்த அக்கா 50 ஆண்டுகள் கட்டினார்கள். அப்பொழுது திருநாவுக்கரசு சூளை நோய் வந்தது. தாங்க முடியாத துன்பம். ஒரு ஆளை அனுப்பி விட்டு எங்க அக்காவை போய் பார்த்துக்காங்க அப்படின்னதும் அவங்க அக்கா நீ அவனை வர சொல்லு அப்படின்னா. இந்த கட்சி மாறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இரவோடு இரவு தான் வருவாங்க. பார்த்துக்கீங்களா? கட்சி மாறவங்களாம் இவர் என்ன பண்ணாரு, வேலை பொத்திக்கிட்டு அந்த சமயத்துல இருந்து இங்க வர்றதுக்கு பொத்திக்கிட்டு இரவோட இரவு வந்தார். வந்து அவங்க அக்கா காலையில் வந்து விழுந்தார். உடனே அவங்க அக்கா சொன்னாங்க, ஏன் காலில் விழுவாரு, பெருமானுடைய திருவடி போயிட்டு அப்படின்னதும் உடனே அந்த பதிவை பாட ஆரம்பிச்சார். குற்றாயினவாறு விளக்கவில் கொடுமை பல செய்தன நிறைய எட்டாய் அடிக்கே இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே அதோடு துடக்கி முடக்கி ஆற்றே அடியே அதிகைக்கடிய இரட்டாத்துறை. எப்பவுமே சாமி ஒரு பதியத்தை இப்போ முதல் பாட்டு பாடினதே வயிற்றுவலி நீக்கிருப்பாரு. திருமுறை பாடினாலே வயிற்றுவலி நீங்கிடும். மிச்ச பாட்டை யார் பாடுறது? எல்லா பாட்டும் பாடணும் அப்படின்னு 10வது பாடல்ல எங்கோராடையின் ஈருளித்தோர் வாடவல்லாய் ஆட்டாரை மால்வருக்கி செய்தது கருதாய் வெறுத்தும் உரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான விளக்கீடாய்
அதாருடல் சூழ் அதிகை கெடில விரட்டான துறையம்மானே. கடைசி வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாகின் வேதனை யார விளக்கினாரு. அடுத்த வருஷம் அழித்து அந்த 10 பாட்டை வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் சாமி வழிய நீங்களும் உடனே பெருமாள் திருவடியை நினைந்து நினைத்து ஓடினார். அவங்க அக்கா காலில் போய் மறுபடியும் விழுந்தார். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா திருநீர் பூசிட்டாங்க. அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் அப்படின்னாங்க. உடனே பணிந்து பணி செய் அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதுதான் உபதேசம். பணிந்து பணி செய். அன்னைக்கு தூக்குனார் உலகாரம் அடைய, கடைசி வரைக்கும் உலகாரம் அடைய முடிச்சு திருப்பணி செய்து மோட்சம் அடையாது. பணி செய்தாதான் இறைவன் நினைக்க முடியும். உனக்கு பணி செய்ய உங்களை எல்லாரும் நினைக்க வரம் எனக்கு நீ. இப்ப நீங்க தீட்சை எடுக்காம பணி செய்வதற்கும் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்வதற்கும் வித்தியாசம். தீட்சை எடுக்காம செய்தால் ஒரு பங்கு தான். தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அனந்த கோடி மடங்கு, அனந்த கோடி. இது வரைக்கும் உடனே எல்லாருக்கும் ஒரு கற்பனை ஓடிடும். அனந்த கோடி மடங்கு புண்ணியம் பெருகிறோம். நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம். இது நீக்கிறோம். அப்படிலாம் நினைக்கூடாது. தீங்கு செஞ்சா அது ஒரு பக்கம் இருக்கும், நன்மை செஞ்சா அது ஒரு பக்கம். ரெண்டையுமே அனுபவிச்சுதான் ஆகும். ஞானிகளே ஆனாலும் வினை பயனை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். ஆனால் தீட்சை எடுத்தா என்ன உண்டாகும்னா, பெருமான் என்ன செய்வார்னா அந்த வினையை குறைச்சிடும். வல்வினையை மெல்வினையாக மாற்றி தருவார். ஆனா அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு கையை போக வேண்டிய சின்ன அடியோட போயிடும். புரியுதா உங்களுக்கு? தீட்சைக்கு அவ்வளவு முக்கியம் இருக்கு. குருவில் பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. குருநாதனை சிவமாக பாவித்து அவங்கள்ட்ட தீட்சை வாங்கி கடைபிடிக்கின்ற நெறி சாதாரண நெறி கிடையாது. பல்வினையை முழுவதும் சாமி வெல்வினையை ஆக்கி கொண்டே. ஆனா வினை அனுப்பிச்சாலும் எது போல அப்படின்னா, விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வளல் புண்ணிய புகிலமை ஒன்று இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இப்ப என்ன சொன்னாரு? விறகு கட்டையா மழை போல இருக்கு, அடிக்க வச்சு அதை தூக்கி நம்ம மேல போட்டா என்ன ஆகும்? மழை கொண்ட விறகு மேல போட்டா ஆடை இல்லாம போயிடும். அதே இது நமச்சிவாயம் என்கின்ற ஒரு சூடத்தை பொறுத்து வச்சிருங்க. அந்த விறகுல என்ன ஆகும்? பத்தி சாம்பலாக ஆயிடும். அந்த சாம்பலை நீ எவ்வளவுதான் மூட முடியாது நம்ம மேல போட்டாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு. ஆனா விறகு போட்டா நம்மளால தாங்க முடியாது. ஆனா அது எரிஞ்ச சாம்பலை நமக்கு மேல எவ்வளவு போட்டாலும். அதே போல வலிமையை வெள்ளையாக மாற்றி சிவபெருமான் நமக்கு தந்துடுவார். ஆனா வினை அனுபவம் கண்டிப்பா வரும். ஆனா வினையை நீக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது ஒரு ஜடம். வினை என்பது நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது ஒரு ஜடம். அதை நீக்கிறதுக்கு சுவாமிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு வினைப்பயனை எடுத்து ஊட்டி பக்குவம் அடைந்த காலத்தில் மற்ற வினைகள் எல்லாம் நீக்குவோம். சாமி பக்குவம் வர வரைக்கும் வினைப்பயனை எடுத்து ஊட்டுவார். பக்குவம் வந்துருச்சுன்னா வினைப்பயனை அது ஜடம் தானே, அதை நீக்கிறதுக்கு ஈஸியா நீக்கிடுவார். சாமி முழு வினையை அனுபவிக்கணும் இது கிடையாது. ஆனா அந்த வினை அனுபவித்து கொண்டு பக்குவம் வருவதற்காக அந்த வினைப்பெண்ணை எடுத்து ஊட்டுறாரு. இல்லைன்னா வினைப்பெண்ணை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வினைப்பெண்ணை ஊட்டுறதுன்னு அவசியம் இதுதான். உயிர்கள் பக்குவம் அடையும். தன் நிலைக்கு இந்த உயிரை உயர்த்தணும். தன்னுடைய பேரும்பத்தை இந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற பேராக சிவபெருமானுக்கு. பேராசை வாரியனை பாடுவதுதான் அம்மானா. நமக்காவது ஆசைதான் இருக்கு, சிவபெருமானுக்கு பேராசையா இருக்கு. எப்படியாவது இந்த உயிர்களை தன் நிலைக்கு உயர்த்தணும் அப்படின்னு தூக்கி வச்சிருந்தா எல்லாம் பக்கத்துல போயிட்டு சமீபம் நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, என் சொந்த எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இருக்கணும். அவர் என்னைக்கே தயாரா இல்லை. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நாம் பெறுவதற்கு தயாராக இல்லை. அதுதான் ஓகே. இல்லைன்னா எடுத்த பிரிவுல போயிடலாமே, நமக்கு தயாரா இல்லையே. இப்ப சிவபெருமானே உங்களுக்கு காட்சி கொடுத்து மகனே பாப்பா அப்படின்னு போயிருக்கீங்களா? பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறே அப்படில அப்படிதான் இருப்போம். நம்ம நிலவு கூட அதுதான். சாமியே காட்சி கொடுத்தாலும் நம்ம போறதுக்கு தயாரா. எத்தனையோ அருளாளர் நம்ம இறைவனை உணவதற்கு 4 அளவுகள் கொடுத்துருக்காங்க. 3 அளவை, ஒன்று காண்டல் அளவை, மற்றொன்று கருதல் அளவை, மற்றொன்று உரையளவை. இந்த 3 அளவை கொண்டாது என்ன செய்யணும்? இறைவனை உணர்ந்து சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று தெரிய வேண்டாமா? கண்ணால பார்க்கல இறைவனை, ரைட், அந்த அளவை. கருதல் அளவை யூகித்தாக அறியணும். இந்த பஞ்சபூதங்கள்லாம் இறைவன் இல்லாம அது இயங்காதே யூகித்தாக அறியணும். அதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஒரே அளவையாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள. சிவபெருமானை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க,
கண்டவர்களால நம்ம நம்பக்கூடாது. இறைவனை கண்டவர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அதை நாம தோடுடைய செவியன் விடையறிவோர் தூவென் மதிசோடி. இறைவனை எப்படி பார்த்தாங்களோ அதை அப்படி பாடல் எழுதிச்சுக்காங்களா. அவரு விடைவாகனத்துல இருப்பாரு, அவர் வெண்மதி சூடியிருப்பாரு, அவர் காடுடைய சுடலை கொடி பூச்சிருப்பாரு, இப்படிதான் இருப்பான்னு சொன்னது உடனே நம்ம படம் வரைஞ்சி வச்சிருக்கோமா. சிவபெருமான் இப்படிதான் இருப்பாரு, அவர் விடை வாகனத்தில் இருப்பார், அந்த மாதிரி காட்சி கொடுத்ததுனால அவங்க பாடல்கள் எழுதிட்டாங்க. அப்ப இந்த உரை அளவின் மூலியமாக இறைவனை கொண்டது இப்படிதான் நம்ம கொண்டாடும். அப்ப சுவாமி இந்த தீட்சையை வந்து எப்படிலாம் கொடுத்துட்டாரு பாருங்க. முதல்ல அப்போ சுவாமிகளுக்கு எல்லாருக்குமே குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு. மாணிக்கவாசகர் போனார் குதிரை வாங்குறதுக்கு, கிட்டத்தட்ட தொண்டிவாகனத்துக்கு மதுரையில இருந்து தொண்டிவாகனத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் இருக்குமா? 100 கிலோமீட்டர். ஆனா திருப்பரங்குறை எவ்வளவு இருக்குன்னா அது கூட்டால நடுவுல. இவரு குதிரை வாங்க கிளம்பிட்டார். கிளம்பி போனது இவருக்கு மட்டும் அந்த ஓசை கேட்குது, ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த ஓசை மட்டும் கேட்டுக்கிட்டே. கூட வந்த கவலர்லாம், கவலரை இங்க வாங்க, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி உங்களுக்கு கேட்குதா அப்படின்னா, அவருக்கு எனக்கு ஒண்ணுமே கேட்கல அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா அந்த அருள் உள்ளவர்களுக்கு மட்டுமே அந்த சத்தம் கேட்கும், எல்லாருக்கும் கேட்கல. உடனே நீங்க போய் பார்த்துட்டு அவர்னு ஒரு காவலரை அனுப்பி விடுறது. அவர் ரொம்ப புண்ணியம் செஞ்சவர் அந்த காவலர். திருவருக்கு போனாரு, பார்த்தா அங்க சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு 999 அடியார்களையும் சிவகணங்களை முழுவதும் அடியார்களை உட்கார வச்சு பாடல்கள் எழுதிட்டு பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அந்த காவலர் வந்து சொன்னாரு, அங்க ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாரு. உட்கார்ந்துருந்தது யாரு? சிவபெருமான் தான் உட்கார்ந்தாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னார். அப்படி உடனே சாமிக்கு வேகமா போன. ஏன்னா இவர் வந்து குருவை தேடுறாரு. மாணிக்கவாசகர் குருவை தேடி ஒவ்வொரு இடத்துலையும் அழைந்தார். கடைசி நமக்கு தேவையான குரு கிடைக்க மாட்டாரா? அதுலேயும் குரு வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல குருவா இருக்கணும். குருட்டினை நீக்கும் குருவினை குருடும் குருட்டாட்டம் ஆடி பொலிவிருந்த வாரி குருடு நமக்கு அமைகிற குரு வந்து அவரே சரியில்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்க, நாம எப்படி சரியா இருக்க முடியும் சொல்லணும். அவரே ஒரு குருடனுக்கு வந்து இன்னொரு குருடன் போய் பாதை காட்ட முடியுமா? குருட்டினை நீக்கும் குருவினை சொல்றாங்க. குருட்டினை நீக்கக்கூடிய குரு அமையும், அதுதான் திருமண அதான் சொல்றேன். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளும், அப்படி குரு அமையும். அப்படி மாணிக்கவாசகருக்கு நல்ல குருநாதர் நல்ல சீடர் 2 பேரும் எல்லாருக்குமே தெரியும். நல்ல குரு நல்ல குருநாதர் நல்ல சீடர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க, சீடரும் நல்ல குருநாதர் அமைய மாட்டாங்களான்னு தெரியும். போனவரு சிவபெருமானை பார்த்ததுமே, சாமி கையில என்னமோ வச்சிருக்கீங்க சாமி, அது என்ன? இது சிவஞான போதம் அப்படின்னாரு. சாமி சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை எனக்கு உணர்த்திவிட்டீர்கள் என்றால் நீங்களே என்னுடைய குருநாதராக ஆகியீர்கள் அப்படின்னா. மாணிக்கவாசகர் சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வானது, நிலையானது அப்படின்னாரு சாமி. அப்ப ஞானம் என்றால் என்ன, அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு. போதம் என்றால் என்ன, அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாரு. உடனே திருவடியில் விழுந்துட்டார். நான் தேடுற குருநாதர் நீங்க தான் அப்படின்னு திருவடியில் விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. 2 திருவடியை தூக்கி சுவாமி தலைமையில் வைத்தார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தடுமே, துணையாள சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்து அணையால் குணந்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளும் சீர்பாடி புகழே கொய்யா. இந்த திருவடி வச்சாச்சாலே எல்லாம் அதுதான் குரு உபதேசம் பெறுவது ரொம்ப முக்கியம். மாணிக்கவாசகர் பெருமானுக்கு, அப்பர் சுவாமிகளுக்கு, ஞானசம்பந்த பெருமானுக்கு சுவாமியே குருவா வந்தாரு. உமையம்மை பால் ஊட்டி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணைநாத பெருமானுக்கு முருகப்பெருமானே உபதேசம் பண்ணாரு. அவர் எப்படி இருந்தார் யோசிச்சு பாருங்க. குஷ்டமே வந்துருச்சு, கடைசி இதுல போய் விழ போனார். முருகப்பெருமான் போய் அவர் தாங்க. ஏன் தாங்குறோம்? எல்லா தவறும் பண்ணி வச்சு குஷ்டமும் வந்துருச்சு. தன் தவறை உணர்ந்து எல்லாரும் தவறை உணர்வாங்க, அவனை திருந்த மாட்டாங்க. உணர்ந்துச்சுக்குவோம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்துக்கணும், நான் திருந்திட்டேன், இனிமே அந்த தவறு செய்யாம பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா திருந்த மாட்டோம். ஆனா தவறை வந்து யாரும் உயிரை விட துணிய மாட்டாங்க. தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட விட்டுருவாங்களே இல்லையா, யாரும் உயிரை விடுவதற்கு துணிய மாட்டாங்க. ஆனா அவர் உயிரை விடுவதற்கு துணிந்தார். உடனே முருகப்பெருமான் அவரை போய் தடுத்தார் கொண்டார். அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம், நான் எல்லா தவறும் செய்தேனே பெருமானே, ஏன் தடுத்தாற் கொண்டிருந்தேன் கேட்டதும் அப்ப முருகப்பெருமான் சொன்னாரு, தவறு செய்த காலத்தில் கூட உன்னை வழிபாடு விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகியது அப்படின்னா. அவ்வளவு தவறு செஞ்ச காலத்துல கூட அவர் வழிபாடு விடல். காலையில செய்யக்கூடிய
வழிபாடு விடாம செஞ்சாரு அன்னைக்கு. அந்த அளவுக்கு இருக்கணும். வழிபாடு விடக்கூடாது. காலையில் எழுந்ததுமே இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடே கொஞ்சம் வித்தியாசம். காலையில் எழுந்ததுமே செல்போனோட எழுதிக்கூடாது. அந்த செல்போன் எடுமா அப்படிம்பாங்க சில. இல்லைன்னா பெட் காப்பி கொடு அப்படிம்பாங்க. காலை இப்போ பெட் காப்பிலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் போய் செல்போன் தான் அதிகமாக. செல்போன் எடுங்கிறது இப்போ அதிகமாக இருக்கு. சரி, முக்காவாசி காலத்தை செல்போன் போக்கியே காலத்தை போக்கிறாங்க. கடைசி செல்போன் பார்க்கறது நம்ம கூட வருமா? காலத்தை வீணா போக்கிட்டு கடைசி காலத்துல போய் சொல்லுவாங்கல்ல, கடைசி காலத்துல சங்கரானா ஒண்ணு செய்ய முடியும். இருக்கும்போதே இந்த உடல் உழைப்பு இருக்கும்போதே நல்லா இறைவனுக்கு பணி செய்து வைக்க வேண்டும். இறைவனுக்காக அதிக காலங்கள் எடுக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்ம கடைசி காலத்துக்கு கூட வருமே தவிர மற்ற எதுவுமே நம்ம கூட வரவே வராது. இறைவனுக்காக பயன்படுத்தக்கூடிய காலங்கள் நம்ம கூட வரும், மற்ற எதுவுமே வராது. அப்படி குரு வருவது அருணாத பெருமானுக்கு உபதேசம் சொன்னாரு. அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னு அன்னைநாத கேட்டதுங்க. குரு பெருமான் சொன்னாரு, சும்மா இரு சொல்றார. அதுதான் ஒரு எழுத்து தான். ஆனா விழுவது எப்படி விழுந்தாரு பார்த்தீங்கன்னா, முருகான்னு விழுந்தாரு. அதனால குரு பெருமான் கருத்து. நம்ம பிள்ளைகளுக்குலாம் எதுக்கு சாமி பேர் வைக்கிறோம்? கடைசி காலத்துல அந்த பேரையாவது சொல்லணும்னு தெரியுதான் வைக்கிறோம். அப்படி சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது 12 ஆண்டுகள் உடை வெறுத்து உடலை வெறுத்து தவம் செய்தாங்க. 12 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 ஆண்டுகள் தவம் செய்தாங்க. உடனே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, மகனே உன் நாகை நீட்டு அப்படின்னு சொல்லி ஓம் என்று எழுதி முத்துமுத்தாக பாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு வந்தது பாருங்க. முக்தை தரு பக்தி திருநகை அத்தித்தீரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவரன் என போது முக்கட்பர மட்டு சுருக்கி முற்பட்டது கல்வி திருவர் 30 வர்க்கத்து அவரும் அடிவேன 10 தலை கட்டக்கணில் ஒரு ஒற்றைக்கிரி மற்றை கொண்டு ஆக 10 தத்தை கிழமை வச்சை பேர் மிச்சத்தகு பொருள் பஷத்தோடு அச்சித்து 60 ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிமுறை நித்தம் மதம் வைத்து பயிரவு திக்க அடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பை அட்டப்பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப விரிக்கு திரிகடகு என போத கொத்து பர கொட்ட கிளம்பிச்சு குக்கு குக்கு குத்தி புதை குக்கு பிடி என முதுகூகை கொட்புட்ட நட்பட்ட உலகை வெட்டிப்படி இட்டு குலகிரி குட்டுப்பட ஒத்த புறவல பெருமாளே என்று பாடினார். இதெல்லாம் யாரு பாட வச்சா? எல்லாருமே பாடிட்டு நான் பாட்டு எந்த இதுவுமே சொல்லலை. எல்லாமே சாமிதான் பண்ண வைக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ திரைப்படத்துல போய் நீங்க படம் பார்க்குறீங்க, யாரு பாடுவா? கதாநாயகன் பாடுவாரு. உள்ளது வாய்ஸ் கொடுக்குறது யாரு? வேற. அதே போல உங்க பாட வாயை செஞ்சு உள்ள இருந்து பாடுறது முழுவதுமே சிவபெருமான் தான். அது கந்தர் அனுமதி அவர் சொல்றாரு. அருமைநாதர் சொல்றாரு, கந்தர் அனுமதியை நான் பாடலை அப்படிங்கிறார். கிளிய மாதிரி நான் பாடல, முருகப்பெருமான் தான் பாடினான்னு சொல்றாரு. என்ன பாட்டு அப்படின்னா, உல்லாச நிராசன யோக சல்லாமல் வினோதனும் நீயலையும் எல்லாம் வர என்னை இறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. சொல்லாய் முருகா சாமிதான் உள்ள இருந்து சொல்றான். எப்படி இருக்கும் பாரு. அருணாத செஞ்ச விதமே தனி. அவருக்கு அட்டமா செஞ்சு செஞ்சிருக்காரு. இப்படி இல்லாத சிறப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலாக பெற்றான் சாமான் என்கின்ற ஒரு விலைப்பெட்டியார் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவரு தில்லையில யாரெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்களோ அவரால் உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த காலத்துல கீழ் ஜாதியாளர்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. இவருடைய பக்குவம் என்ன அப்படின்னா, யாரு சாமியை போய் வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்க திருவடியை விழுந்து போடுவார். இந்த ஒரு வேலை தான் பண்ணாரு. வரவங்களை பூரா நடராஜ பெருமானா பார்த்தேன், திருவடியை விழுந்து வணங்கினார். பரிபக்குவம் ஆயிட்டார். எதை பார்த்தாலும் சிவனை பார்க்குற ஞானங்களே அவருக்கு வந்துருச்சு. பெற்றான் சாமான் பார்த்தாரு, சரி இனிமே தீட்சை கொடுத்தாலும் உங்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது, முதல் தீட்சை கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான ஒரு கடிதம் எழுதுங்க. சிவபெருமானே எழுதுன கடிதம். நல்லா தெரிஞ்சவங்க வேற எந்த தெய்வத்துக்கும் பூலோகத்துல பாட்டு கிடையாது, எழுதுன பாட்டு கிடையாது. சிவபெருமான் எழுதுன பாட்டு தான் கிடைச்சி. அதனாலதான் நம்ம சிவபெருமான் முழுவதற் பொருள்னு சொல்றோம். எழுதும் முறை எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? இப்ப நம்மளால என்ன செய்வோம்னா, சரவணன் எம்பிஏ பிஏ எம்எட் பிஎட் எம்பிஎல் என்னென்ன பட்டம் இருக்கோ எல்லாமே இல்லை, சித்தாந்த இலக்கணம் சித்தாந்த நண்பனி சைன சித்தாந்த சூழல் என்னென்ன பட்டம் இருக்கோ பூரா போட்டு போடுவோம்ல. ஆனா சாமி பாருங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதி கொண்ட படம் என்ன வேண்டாலும் போட்டுக்கலாம். ஆனா சாமி அப்படி போடல. சாமி எப்படி போட்டுக்கா தெரியுமா? அடியாருக்கு எளியன்
சிவபெருமானே சொல்றாரு, அடியாருக்கு எளியங்காரு. நம்மளாம் எங்க யோசிச்சு பாருங்க, நம்மளாம் அப்படி போடலாமா? பட்டத்தையும் பதவியையும் போடலாமா? யோசிச்சு பாருங்க. பட்டம் வந்து என்ன செய்ய போகுது? அது வாட்டுக்கு மூலையில் அது வாட்டு இருக்க போகுது. ஒண்ணு எடுத்து வந்த பிறகு இதுக்கு இறைவனை அடைவதற்கு அதுக்குரிய வழியை பார்க்கறது வந்து பட்டத்துக்கும் பதவிக்கு ஆசைப்பட்டு நம்ம வாழ்நாளைக்கு தான் போக்கிடலாமா? யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதுறாரு, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். தில்லையில் இருக்கக்கூடிய சிற்றம்பலவன் அடி அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம்பொழியாருக்கு எழுதிய கைச்சீட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை பேதம் வர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. அப்ப தீட்சை செஞ்சாதான் முக்தி, தீட்சை செய்யறதா முக்தி கிடையாது. இதை வலியுறுத்தணும். அதுக்காக இந்த பாடல் முக்கியமா சொல்றேன். ஆனா எழுதுறது யாரு? சிவபெருமானே எழுதுறாரு. அதனாலதான் தீட்சை முக்கியம் நம்ம சொல்றோம். அதாவது சிவா சொல்லிட்டே இருந்தாங்க, சிவா தீட்சையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிவா, கொஞ்சம் தீட்சையை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. தீட்சை அவ்வளவு முக்கியம். சிவபெருமானே சொன்னது, தீட்சை இல்லாம முக்தி கிடையாது. தீட்சை என்பது குருவர்கள் கல்வி. குருவர் இல்லாம திருவள்ளுவர் அடைய முடியாது. காசிலே இறந்த உயிர்களுக்கு அம்பாள் இலைப்பாற்றி, இது பல்வேறு பிறவில் உயிரை ரொம்ப துன்பப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அம்பாள் மடியில கிடைத்து இலைப்பாட்டி, கும்பர்கோன் விஸ்வபதி ஆகிய சிவபெருமான் வந்து வளர்ச்சியில் தாரக பிரம்மத்தை உபதேசம் கொடுத்துதான் மோட்சத்தை கொடுக்காது. குருவர் பெற்றுதான் மோட்சம் அடைய முடியும். எடுத்துமே கொடுத்துடலாம்ல சாமி, இறந்த ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுத்துடலாம்ல? கொடுக்க மாட்டேன். ஏன்னா குரு எழுதி வச்சது சிவபெருமான். குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாதுன்னு எழுதி வச்சது சுவாமி. அதனாலதான் குருவர் ரொம்ப முக்கியம். காசில இறந்த ஆன்மாக்கள்லாம் அந்த அங்கேயே தங்கி இறப்பாங்க பார்த்தீங்களா? குருவராதன்று தன் எல்லை விட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு. சில பேர் அப்படி அது சங்கதி பேசாம நான் போய் காசில போய் உட்காந்துறேன் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கோங்க, இறக்குற நேரத்துல வெளியில போவது உண்டு. அதெல்லாம் எப்படி அதுல உழைப்பு இருந்தா மட்டுமே அங்க தங்கி உயிர் போகும், இல்லைன்னா போகாது. குருவராஜன் தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி 9 விசுவபதி வந்து ஒரு வளர்ச்சி வீணால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் இரண்டு வடிவு தரும் காசிவானகர் அப்படின்னு ஆனவர்கள் சொல்லலாம். ஆனா எதுனாலும் ஒருவர்கள் பெறாமல் திருவருளை அடையவே முடியும். அதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப எத்தனையோ அருளாளர்கள்லாம் பெற்றான் சாப்பாடு வந்து என்ன பண்றாரு? சாமி கடிதம் எழுதுறாரு, அடியாருக்கு எளியும் சிற்றம்பலவன் கொற்றங்கொடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாப்பாடுக்கு. அந்த விரகட்டியார் பேர் என்ன பேரு? பெற்றான் சாப்பாடுக்கு படியின் மிசை பேதம் வர தீட்சி செய்து முக்தி கொடுக்க முறை. இந்த கொற்றங்குடியால இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரி. அகச்சந்திர புறச்சந்திர குறவுல 4 பேர்ல ஒரு அடியார் யாருன்னா உமாபதி சிவாச்சாரி. அவருக்கு கடிதம் எழுதி கொடுக்குறாரு சாமி. இவர் கொண்டு போய் அங்க போய் கொடுத்தாரு, உமாபதி சிவாச்சாரிய போய் கொடுத்தாரு. அவர் பார்த்ததுமே என்ன பண்ணாரு? அவர் சிவபெருமானை கடிதம் எழுதி கொடுத்தாரு. அப்படி உட்கார வச்சு தர்ப்புக்குள்ள வச்சு அவருக்கு நீக்கி முன் செய்த வினைகளை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குருநாதர் என்ன செய்வார் என்றால், தீட்சை செய்யும் போது உங்களுடைய சஞ்சித வினையை நீக்கி விடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனையோ பிறவில செஞ்ச வினைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை யார் நீக்குவார்னா குருநாதர் தான் நீக்குவாங்க. சஞ்சித வினைகளை குருநாதர் நீக்கிடுவார். ஆகாமி உணர்வு பார்த்தீங்களா, நீங்க அன்றாட செய்யக்கூடிய வினைகளை வந்து நீங்க அனுஷ்டானம் செய்யும் போது, தீட்சையில அனுஷ்டானம் ஒரு பாத்திரம் பஞ்ச பாத்திரம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை அனுஷ்டானம் செய்யும் போது அன்னன்னைக்கு செய்த வினைகளை சிவபெருமான்ட்ட கொடுத்துடணும். நல்வினை தீவினை எல்லாத்தையுமே, தீவை நன்மை முழுதும் நீ அப்படின்னு பாட்டுல வருதுல, கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாமே தேரும் வகை நீ திரைப்பு நீ தீவை நன்மை முழுதும் நீ அப்படின்னு சாமிகிட்ட நீங்க அன்றாட செய்யக்கூடிய நல்வினை தீவினை அத்தனையும் அனுஷ்டானத்துல கொடுத்துடணும். இந்த 11 மந்திரம் சொல்லி கடைசி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, 11 மந்திரம் சொல்லி ஈசா ஓம் ஈசானமூர்த்தியே ஸ்வாகா, ஓம் தத்புருஷாய ஸ்வாகா, ஓம் அகோர இதாய ஸ்வாகா, ஓம் வாமதேவ வித்யாய ஸ்வாகா, ஓம் வாமதேவ ஓம் சத்யோஜாதமூர்த்தியே ஸ்வாகா, ஓம் இல்லாய ஸ்வாகா, ஓம் சத்ராய ஸ்வாகா, ஓம் சிகாய ஸ்வாகா, ஓம் கமசாய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய நேத்ரோபிய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய ஸ்வாகா. அப்படி 11 மந்திரத்தை சொல்லி அதுக்கு ஸ்வாகம் அது அன்னன்னைக்கு செய்த வினைகளை எல்லாம் சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். நீ உடனே இந்த மந்திரத்தெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், எளிமையா படிச்சிடலாம். 11 மந்திரம் தான். சிவபெருமானுடைய பஞ்சபிரம மந்திரம் 5, சட்டங்க மந்திரம் என்பது ஒரு 6, மொத்தம் 11 மந்திரத்தை வச்சுதான் நீங்க சிவ பூஜையை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த 11 மந்திரம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சமய தீட்சை எடுத்து சமய தீட்சையும் அனுஷ்டானங்களையும் விசேட தீட்சை எடுத்து சிவ பூஜையும் பண்ணிடலாம். இந்த 11 மந்திரத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கும். இப்ப சாமிக்கு நீங்க அபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணும்போது கொடிகளுக்கு பூராமே சிவகாயத்ரி மந்திரம் ஒண்ணு படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
பாலுக்கு ஓம் இருதாய நம, தயிருக்கு ஓம் சிரசாய நம, நெய்க்கு வந்து ஓம் சிகாய நம, சந்தனத்துக்கு வந்து தேனுக்கு வந்து ஓம் கவசாய நம, சந்தனத்துக்கு வந்து ஓம் அஸ்திராய நம. இப்படி இந்த மந்திரத்துக்குள்ளேயே தான் வரும், வேற மந்திரம் வராது. அதனால பயப்படவே வேண்டாம். தீட்சை எடுக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. இந்த பிறவி இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்கணும். இப்ப சுந்தரமகேசையெல்லாம் வந்தாங்க தீட்சை எடுக்கிறது, அவங்க எடுத்துட்டாங்க சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தீட்சை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா குருவர்கள் அவ்வளவு முக்கியம். குரு இல்லாம திருவிழா அடைய முடியாது. எல்லாம் நூல்களும் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். ஏன்னா எளிமையா செய்யலாம். ஏன்னா தீட்சைனா ஏதோ பயமுறுத்துற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் பூசை பண்ற மாதிரிலாம் எளிமையா செய்யலாம். 4 மணி நேரம் உட்காரணும் அவசியம் இல்லை. உங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து சிவபெருமான் மேல அன்பு செலுத்தக்கூடிய நேரம் தான் தீட்சை மூலியமா தான் இறைவன் மேல தொடர்பு நமக்கு அதிகமாக தீட்சை இறைவன் மேல தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு சிவபூஜையில நீங்க சுவாமிகிட்ட பேசலாம் உட்காந்து அபிஷேகம் செய்யும் போது ஆராதனை செய்யும் போது இந்த சிவலிங்க மூத்தத்துல வரும்போதே சுவாமி அப்படியே பஞ்ச முகத்தோட அப்படி வந்து உட்கார்ற மாதிரி பாவனை பண்ணும். அந்த சிவலிங்க மூத்தத்துல வந்ததுமே சிறுவில்லா என் மந்தம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். உள்ள பாவனை பண்ணணும். நீ பாவனை பண்ணி மந்தம் கிரியை பாவனை இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 இருந்தா சிவபூஜை அழகா பண்ணணும். சிவத்தோட நீங்க பேசணும். பேசிட்டே நீங்க சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்துல சிவபெருமான் உங்க நேர்ல வந்து வரான் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். சொன்னது அப்பர் சாமி. சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா அதுலயும் இந்த பவாய தேவ அர்ச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. கடைசி ஓம் பவாய தேவாய நம. அம்பாளுக்கு சொல்லும் போது ஓம் பவாய தேவசிய பத்தியே நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் சர்வாத தேவசிய பத்தியே நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவசிய பத்தியே நம. இப்படின்னு இது இருக்கு. அட்டமூர்த்தி நமஸ்காரம். இதை நீங்க அர்ச்சனை தினசரி சாமிக்கு பண்ணீங்கன்னா சிவபூஜையில இவன் பண்ணால் அழைப்பொழியால் எந்த ஒரு நாள் எதிர்ப்படுவேன். ஒரு நாள் சாமி நேரில் வந்துடுவான் அப்படின்னு யார் சொல்றா? அப்ப சொல்ற சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மா அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாம் ஆகிய அவன் தனையா பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் பண்ணால் அழைப்பொழியால் என்று ஒரு நாள் எதிர்ப்படுவேன். பல நாள் இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான்ப்பா, சரி ஒரு நாள் போயிடுவான் அப்படின்னு சிவபானை பேர் வந்துடும். அந்த அளவுக்கு சிறப்புடையது தீட்சையில நிறைய சிறப்புகள் இருக்கு. நமக்கு சாமி என்னென்ன கொடுத்துருக்காரு அதை நம்ம பயன்படுத்தணும், அவ்வளவுதான். எல்லாமே கொடுத்துருக்காரு. பவனனும் நாமம் பிடித்து திரும்பி இந்த பவாயுத அர்ச்சனை எப்படின்னா இந்த பவன் என்கின்ற நாமம் சிவபெருமான் ஒவ்வொருத்தையும் உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு சிவபெருமானுக்கு பேரு. இதை வச்சுக்கிட்டோம். பவன் அப்படின்னா நீரை உருவமாக கொண்டிருக்கும் போது சுவாமிக்கு வந்து பவன் பேர். நிலத்தை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு சர்வன் பேரு. சூரியனை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பீமன் பேரு. சந்திரனை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு மகாதேவன் பேரு. காற்றை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு உக்ரன் பேரு. நெருப்பை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு ருத்ரன் பேரு. எவ்வளவு பேர் இருக்காங்க? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயத்தை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பீமன் பேரு. இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு. அது மாதிரி இந்த உயிரை உருவமாக கொண்டிருக்கும் போது உயிர் சாமி இருக்காருல்ல, உயிரா இருக்கும் போது அவருக்கு மகாதேவன் என்று பேர், பசுபதி என்று பேர். உயிரா இருக்கும்போது சுவாமிக்கு பேரு பசுபதி. இதெல்லாம் இடமாக கொண்டுதான் சாமி இருக்காரு. எல்லாத்துலயும் அவர் கலந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த அஷ்டமூர்த்திக்கு என் அகநக ஊரும் அவர்களுக்கு ஆளுமைகள் பட்டதுக்கே என்னை தன்பான் அடுத்தாளுக்கே பல்லாண்டு கொடுத்து வைக்கிறார்ல நம்ம திருப்பல்லாண்டுல. அட்டமூர்த்தமா சிவபெருமான் அந்த அர்ச்சனை பண்ணோம்னா சிவபெருமான் ஒரு நாள் நேர்லயே அப்பேற்பட்ட சிறப்புடையது. இப்ப நம்ம உமாபதி சிவாச்சாரியர் அந்த ஆன்மாவை உட்கார வச்சு தன்னை சிவமாக பாவித்துக் கொண்டு அந்த இதை நீக்குகிறார். முன் செய்த வினையை அந்த பெற்றான் சாமானுக்கு நீக்கிறதும் அவருக்கு சஞ்சித வினைகள் போயிருச்சு. நல்லா தெரியுமா? குருநாதரை தீட்சை பெற்றால் எந்த வினை போயிடும்? சஞ்சித வினை போயிடும். ஆகாமி வினை நீங்க அன்றாட அனுஷ்டானத்துல கொடுக்கும்போது போயிடும். பிராப்த வினையை இந்த பிரிவுல நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த பிராப்த வினையை நாம அனுபவிச்சு தீர்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அரிசி கடைக்கு நீங்க போறீங்க, நல்லா கவனமா கேட்குறீங்களா? இப்ப அரிசி கடைக்கு போறீங்க, எப்பா ஒரு 10 கிலோ அரிசி கொடுப்பா அப்படிங்கிறீங்க. 10 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொன்னதுமே முதல்ல எதுக்கு 1 கிலோ கொடு, நான் பொங்கி பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு 10 கிலோ பார்சல் பண்ணி வைக்க சொல்லிடுறீங்க.
1 கிலோ மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அதை பொங்குறீங்களா? பொங்கி சமையல் வச்சாச்சு, நீங்க சாப்பிட்டீங்க. அந்த 1 கிலோ கூட பொங்கி சாப்பிட்டீங்க. சாப்பிட்டது அது வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல யாரு கொடுத்தீங்க 10 கிலோ அரிசி ஒண்ணு போட போட்டு எப்பா அந்த 10 கிலோ அரிசி வேணாம்ப்பா, அதான் சங்கீத விலை. ஏற்கனவே ஆர்டர் போட்டது சங்கீத விலை. அடுத்து என்ன செய்வீங்க? மிச்சம் இருக்கா? கொஞ்சம் எடுத்து போனீங்களா, மிச்சத்தை என்ன செய்வீங்க? அதையும் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. அது இனிமே செய்யக்கூடிய விலை, ஆகாமிய விலை, அதையும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனா இப்ப நீங்க பொங்கி சாப்பிட்டீங்க, அதை நீங்க என்ன செய்யணும்? அதை அனுபவிச்சே தீக்கணும். உள்ள போனதை நீங்க வாந்தி எடுக்க முடியும், உள்ள போனதை அதை அனுபவிச்சு தான் தீக்கணும். அது ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னா திருமுறைகள் பாடணும். திருமுறை பண்ண அது ஒண்ணும் செய்யாது, வயிறு வலி வராது. வேலை வருவது வரத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி தீக்கணும்னா, இப்ப வெயில் அடிக்கிறது யாரும் தடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? கொடை பிடிச்சிக்கலாம்ல, வெயில் அடிச்சுன்னா கொடை பிடிச்சிக்கலாம்ல, இல்ல செருப்பு போட்டுக்கலாம்ல. அது போல நமக்கு திருமுறைகள் இருக்கு. திருமுறைகள் பாடினா வினையை நாம் வெல்லலாம். யாரும் நமக்கு வெல்வது எல்லா பாட்டிலையும் அதான் சொல்றது. வினையை நம்ம வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்வினையும் வெளிவடையாக சிவபெருமான் ஆக்கி தரும். வினை வருவது வரத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம தீக்கணும்னா திருமுறைகள் பாடி சிவபெருமானை பூஜை செய்து தீட்சையின் மூலியமாக எல்லா விதியும் நாம் செய்தால் அந்த வினையை நாம் வெல்லலாம். அதை விதியையும் வெல்ல முடியும் நம்மளால. சொல்றாருல, செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல் பொழில், பால்பட்டு அழிந்தது பூங்கொடியாகணும் வயிலோடு, வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெக்கும், அவன் கால்பட்டு அழிந்தது என்ற தலைவேல் அயல் கையில். ரொம்ப எழுத்தையும் மாற்றக்கூடிய அழிறக்கூடிய யார் இருக்கு? முருகப்பெருமான் திருவடியில் இருந்த யார் சொல்றா? அருணைகளை சொல்ற, கந்தரை சொல்ற. அவ்வளவு சிறப்பு. மாற்றுறதுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வினை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வினை ஒரு ஜடம், அதை நீக்கிறதுக்கு சுவாமிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாம் முறையாக நடந்தால், தீட்சை வாங்கி கொண்டு குருவர்கள் பெற்று நாம் முறையாக நடந்தால் வினையை ஈஸியாக வெல்லணும். அடிப்படை குருவர்கள் பெரு தீட்சை எடுப்பது தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இவர் என்ன பண்ணாரு? இப்ப நான் உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன், இந்த அரிசியை வாங்கினது ஏற்கனவே வாங்கின அரிசியை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, இந்த அரிசியை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. இந்த ஆகாமியோட நாம அனுபவிச்சு இந்த பிராப்தோட என்ன வருதோ எல்லாம் சிவபெருமான் திருவருளால வெல்லணும். அதுதான் முக்கியம். இப்ப நல்லது இருந்தாலும் சாமியுடைய திருவருள் நினைக்கணும், தீயது வந்தாலும் அதுவும் பெருமானுடைய திருவருள் சொல்லி அதை அனுபவிச்சு செய்யணும். இப்போ ஒருத்தர் உங்களை வயிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொல்லுங்க, யாரை பார்த்து என்னையே நீ திட்ட, நீ நான் எவ்வளவு பேர் யாரும் தெரியுமா அப்படின்னு திருப்பி திட்டாங்கன்னா மைனஸ். எது சொன்னாலும் வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் இறைவன் திருவருள். எத்தனையோ பிறகு அவனை வச்சிருக்கேன், அது திருப்பி என்னை வந்துட்டு போறான், வச்சுட்டு போப்பான். அப்படி எல்லாம் சிவபெருமான் திருவருள் இருக்கணும். அவ்வளவுதான். புண்ணியம் வந்தாலும் நிறைய சந்தோஷம் வந்தாலும் இது பெருமானுடைய திருவருள். ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க போது அதனால இந்த இன்பத்தை சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. துன்பம் வந்தாலும் அதுவும் பெருமானுடைய திருவருள். யாரோ வந்துட்டு நம்ம தீங்கு செஞ்சிருக்கோம், அதையும் இறைவன் நமக்கு எடுத்து விட்டிருக்காரு. இறைவன் வந்துட்டாலே இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும். அப்படி கிருஷ்ணர் தீட்சை எடுத்திருக்காரு. தெரியுமா அவருக்கு? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? மலர்கள்லாம் பறிச்சு சிவபூஜை பண்ணாரு. பண்ணி அந்த நிர்மாலயத்தெல்லாம் எடுத்து அப்படி ஆத்துல போட்டார். உபமன்யம் கைலாய மலையிலிருந்து வந்தார். தன் சீடரோடு கைலாய மலை மலர் பார்க்கணும்னு பார்த்தா எல்லா மலரையும் கிருஷ்ணர் பறிச்சிட்டார். மலரே இல்லை. சாமி மலரே இல்லை அப்படின்னு சொல்லி உபமன்யம் அவன்கிட்ட சொன்னதும் உடனே அந்த சீடர்களை விட்டு, எப்பா அந்த ஆத்துல தண்ணியில வருது பாரு மலர், அதை பூரா அடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு. அது அத்தனையும் கொண்டு வந்து இவர் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார் உபமன்யம் அவன். கிருஷ்ணர் பார்த்தாரு, என்னடா நம்ம சிவபூஜை பண்ணி போட்ட பூவை எடுத்து இவரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு ஒன்றும் புரியலையே, சரி அவர்கிட்ட போய் காட்டுவோம் அப்படின்னு உபமன்யம் கிட்ட வந்தார். சாமி நான் சிவபூஜை பண்ணி போட்ட நிர்வாகியத்தை எடுத்து நீங்க பூஜை செய்கின்றீர்களே, என்ன காரணம் அப்படின்னதும் அப்ப அவர் சொன்னாரு, நீ தீட்சை எடுக்கலப்பா அப்படின்னாரு. கிருஷ்ணரை பார்த்து என்ன சொன்னாரு? நீ தீட்சை எடுக்காதனால இது நிர்மாலியம் ஆகும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணார். அப்ப எனக்கு நீங்க தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவருடைய திருவடியில் இருந்தார். மாதவன் முடிவேல் அடி வைத்தவன் சேக்கரசாமி பெரிய புராணம் முதல் எடுத்ததுமே கைலாசத்தை பத்தி சொல்லும் போது இதான் சொல்லுவாரு. மாதவன் முடிவேல் அடி வைத்தவன் உபமன்யமாகும். அவர் தான் கைலாய மலைத்தினுடைய அடிவாரத்துல இருந்து அந்த சுத்த யோகிகளுக்கெல்லாம் சுந்தரம் சாமியோட வரலாறு எடுத்து சொல்றேன். அங்கிருந்து ஆரம்பித்தது பெரிய புராணம். கைலாயத்துல ஆரம்பிச்சு கைலாயத்திலே முடிவது பெரிய புராணம்.
எவ்வளவு சிறப்பு பாருங்க. மாதவன் முடிமேல், மாதவன் யாரு? திருமால். அவர் நல்ல தவம் செஞ்சிருக்காரு, அதனாலதான் அவருக்கு மாதவனே பேரு. சிவபெருமான நல்லா பூசிச்சிருக்காரு. ஆனா எல்லாம் பூசிச்சு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிரதிபலனை எதிர்பார்த்துட்டாரு. அதுதான் எனக்கு சக்கரை வேணும், எனக்கு சங்கு வேணும் அப்படின்னு கேட்டார். சங்கு வாங்கிய இடம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கணும். திருமால் சங்கு வாங்கிய இடம் அது ஆரம்பிச்சா சொல்லுங்க. திருமால் சங்கு வாங்கிய இடம், சரி சக்கரை வாங்கிய இடம் திருவீழிமில்ல. சக்கரம் வாங்கினாரு. திருவீழிமில்ல வந்து சக்கரை வாங்கினாரு. சக்கரம் சொல்றது அதை நான் சொல்லியிருப்பேன். சங்கமங்கை, சங்கமங்கையில தான் அவரு சங்கு வாங்கினார் பூஜை பண்ணி. சக்கரை வாங்கினது திருவீழிமில்லை, சங்கமங்கை. அந்த பதியம் பாடிப்பீங்களா நீங்க? சங்கமங்கை பதியம் பாடிப்பீங்க தேவாரத்துல. சங்கு வாங்கினது சங்கமங்கையில, சக்கரை வாங்கியது திருவள்ளுவர்னு காலில் சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் அவர் தீட்சை கொடுத்தாரு. தீட்சை கொடுத்து கிருஷ்ணர் அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கி பூஜை பண்ணார். இப்ப சமய தீட்சை பெற்றாச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு விபூதி பூசக்கூடிய அதிகாரமும் மந்திர அதிகாரத்தையும் குருநாதர் கொடுப்பார். சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 இடங்கள் இங்க திருநீர் பூசணும். நான் அடிக்கிற ஆரம்பத்துல சமய தீட்சை எடுத்துட்டு 16 இடங்களை திருநீர் பூசி காதுலாம் வச்சுட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியில வருவேன். எப்பா உனக்கு வயசு என்ன? அப்ப நான் கல்யாணம் முடிக்கிறேன், உனக்கு வயசு என்ன? ஏன்பா இப்படி 60 வயசுல போறதுக்கு இப்படியாப்பா அப்படின்னாங்க. அப்படின்னு ஒண்ணுமே பேசுறேன். 2வது நாள் உன்ட்ட நான் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னாங்க. நான் அவங்க அடிக்க ஒன்றும் பேசுறேன். 3வது நாள் இருந்தாங்க பேசுறாங்க. 4வது நாள் அவங்க வேலையை பார்த்தாங்க, நம்ம யாருமே 3 நாள் பேசுவாங்க. அவங்க 3 நாள் பேசுறதுக்காக நம்ம வழிபாடு விட்டு கொடுக்க முடியுமா? பேசு பாருங்க. அதுக்கப்புறம் தான் தோடு போட்டேன். அடியில் வந்து தோடு வந்து எல்லாருமே நம்ம ஆன்மாக்கள் எல்லாமே பெண் மறந்துடக்கூடாது. ஆன்மாக்கள் எல்லாமே சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆன்மகன். இப்ப நாய் என்கின்ற மறைப்பாட்ட துரோதன சக்தி பெண்ணு, மாய் என்கின்ற ஆணவ பலம் பெண்ணு, வாய் என்கின்ற அருசக்தி பெண்ணு, யாய் என்கின்ற உயிர்கள் பெண்ணு, சி என்கின்ற சிவம் மட்டுமே ஆன்மா. இந்த 4 பெண்ணுல யாரு நல்ல பொண்ணு? வாய் என்கின்ற அருசக்தி தான் நல்ல பொண்ணு அப்படின்னு யாரும் வந்து சொல்றாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், என்னில் நல்ல கதிக்கு யாதோ குறைவில்லை, கண்ணில் அகதொரு கழுமண வளநகர் பெண்ணில் நல்லாளோடும். இந்த 4 பெண்ல நல்ல பெண்ணியாம பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. எண்ணில் ஆகும் எவ்விய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தரல அண்ணலாதவை அரிச்சலைக்குரிய ஆதரித்தலைத்தால் பெண்ணில் நல்லவளோடு பெருந்தவ குழல். பெண்ணில் நல்லவள் யாரு? உமையம். எப்படி சொல்றாங்க? நல்ல பொண்ணு நம்ம அம்மா தான். அப்ப சமய தீட்சை எடுத்தது நீ ஒன்றும் பயந்துட வேண்டாம். சமய தீட்சை எடுத்தது 16 இடங்கள்ல திருநீர் பூசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 16 இடங்கள் என்ன அப்படின்னா உச்சியில 1, உச்சியில பூசும்போது அந்த பஞ்சபிரம்ம மந்திர சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஓம் ஈசான மூர்த்தியா நம்ம ராணிசோ ரொம்ப ஆர்வமா கவனிக்காது. இதை தான் சொன்னாங்க வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையிலே சிவபூஜை எடுத்துட்டாங்க 2 பேருமே. அவங்க வீட்டுல 2 பேருமே இப்ப சிவபூஜை எடுத்துக்கிறாங்க. பெரிய சிறப்பு பண்றீங்க. அடி சொல்லி கொடுத்த மாதிரி பண்றீங்களா? சிவபூஜை பண்றீங்களா? சந்தோஷம். சரி சரி. தீட்சை வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, எளிமையானது. அதை செய்ய விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம நூல்கள்லாம் அதான் சொல்லுது. தீட்சை விட்டுட்டோம்னா அடுத்து மனித பிறந்த வரும்னு சொல்ல முடியும். தீட்சை அவசியம் எடுக்கணும். 16 ஓம் ஈசான மூர்த்தியே நம 3 தடவை, ஓம் தத்புருஷ வக்ராய நம 3 தடவை, ஓம் அகோர இருதாய நம 3 தடவை நெஞ்சு, ஓம் வாமதேவ உத்தியாய நம வயிறு, ஓம் சத்தியோஜாத மூர்த்தியே நம முட்டி. முட்டி கீழே போகக்கூடாது. இப்ப இங்க நெத்தி மார்பு இந்த இடம், இந்த 4 இடத்துல மட்டும்தான் 6 அங்குலம். மற்ற எல்லா இடத்துலயுமே 3 அங்குலம் தான் பூசணும். 1 இன்ச்சு தான் பூசணும். இந்த லேசதான் பூசணும். மற்ற இடத்துல பூராமே இந்த 4 இடத்துல 6 அங்குலம், மற்ற இடத்துல 1 அங்குலம் தான் பூசணும். உச்சி 1, நெத்தி 2, மார்பு 3, வயிறு 4, 5, 6 முட்டி, 7, 8, 9, 10, 11, 12, பின்னாடி 13, இடை 14, 15, கடைசி கழுத்து 16 இடங்கள்ல திருநீர் பூசணும். இவ்வளவுதான். இன்னொன்னா தீட்சை எடுத்தாச்சுன்னா நீங்க தண்ணியில குழைச்சி பூசலாம். மற்ற நேரம் நீங்க குழைச்சி பூச முடியாது.
மற்ற நேரத்துல தூளமை பூசிக்கலாம். தூளமை இப்ப தூளமை பூசிக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூசிக்கலாம். நீங்க தண்ணியில குழச்சி பூசுறது அனுஷ்டானம் செய்யும் போதுதான் பூச முடியும், மற்ற நேரம் நீங்க பூச முடியாது. இப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, உடனே 16 இடத்துல தண்ணியில குழச்சி பூசிலாம் போக முடியாது. அனுஷ்டானம் செய்யும் போது மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும். அதுவே நீங்க காலையில சாயங்காலம் 2 வேளை செஞ்சா ரொம்ப சிறப்பு. காலையிலையும் மாலையிலையும் அனுஷ்டானம் பண்ணா, அதாவது அந்தி சாய்வதற்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் துஞ்சியிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 ஓதிரின் அரண் கலர்க்கு அன்பு அது ஆகும். சிவருமன் மேல எப்படி அன்பு வரும் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய மறையத்துக்கு முன்னாடியும் 5 ஓதணும். குருநாதர் சொன்ன உபதேசத்தை மந்திரத்தை ஜெபிக்கணும். எப்ப? காலையும் மாலையும். துஞ்சியிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. ஒவ்வொரு பிறவியும் நமக்கு தொடர்ச்சியா வருவது யாருன்னா சிவபெருமான். இந்த பிறவில நமக்கு தாய் தந்தையர் யாரு? பேரு எங்க அம்மா பேரு சோழமங்க, எங்க அப்பா பேரு கணேசங்க. முற்பிறவில இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் தாயோ தந்தையோ வருவது யாருன்னா நமக்கு சிவபெருமான் தான். உயிரோடு உயிராக இருந்து நமக்கு ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாயோ தந்தையாக இருப்பது சாமி ஒருத்தர் தான். அதனால அவருக்கு தொடர்ச்சிங்கிற அப்ப சமயம் சொல்றாரு, வாயானை மனத்தானை வளர்த்து என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை, சுடதிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை. ஒவ்வொரு பேரையும் தொடர்ந்து தாயாக வருவது சிவபெருமான். தொடர்ந்து நின்ற தாயானை நவமாய தன்மையானை நகையாய தேவாதி தேவருக்கு என்றும் செய்யானை என்கூட ஆளவாய் சிவனிடையே சிந்திக்க பெற்றேன் யானே அப்படின்னு கூட சொல்றான். அப்போ சமயம் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தந்தையுமா நமக்கு வர்றாரு. அப்ப நம்ம இந்த பிறவியை நம்ம மதிக்கணுமே. இனி ஒரு பிறவி நமக்கு மனித பிறவி தான் வருமானு சொல்ல முடியாது. இந்த மனித பிறவியை பயன்படுத்தணுமே. இந்த பிறவி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கணும், வாய்த்தது ஈரோர் பிறவி நம்தவுக்கு மதித்தெழுங்கிறாரு. அப்போ சொன்ன இந்த பிறவி வீணாக்கிற கூடாது. இந்திய தொலைக்காட்சியிலும் முதல் வயது அங்க போய் காலத்தை போய்க்கிறோம். காலம் உண்டாகவே காதல் செய்து ஒய்யும் உயிரும் கருதறிய ஞானம் உண்டானது மாணவரும் நான்முகிடும் நன்னறிய ஆழம் உண்டாகி எங்கள் பாண்டிக்கிறான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திவேன். குரு உதவி கொடுக்கறதுக்கு சுவாமி ரெடியா இருக்காது. அவன் கிட தயாரா இருக்கணும், முந்தி ஓடணும். இந்த பெரிய விருந்தவன் நமக்கு வாய்ப்பே கிடைக்கும். அதனால சமய தீட்சையில நமக்கு சுவாமி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, விபூதி பூசக்கூடிய அதிகாரமும், 2வது மந்திர அதிகாரம், 5 இடத்துல உபதேசம் பண்ணுவாங்க. ஓங்காரத்தின் முற்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. யார் சொல்றாங்க? மாணிக்க. ஓங்காரத்தின் முற்பொருள் என்னது? பஞ்சாட்சரம். அது குருநாதர் உபதேசம் பண்ணுவாங்க. அந்த உபதேசத்தை நம்ம என்ன செய்யறோம்? 108 முறை ஜெயிக்கிறோம். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த 108 தடவை நம்ம ஜெபம் பண்றத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? 21,600 தடவை. ஒரு நாளைக்கு நாம மூச்சு விடுவது 21,600 தடவை மூச்சு விடுறோம். சாமி சொல்றாரு, எப்பா என்ன நீ 21,600 தடவை நீ நினைக்காட்டாலும் பரவாயில்லப்பா, சாமியோட கருணை பாரு. நீ ஒன்னாலும் 50 நேரம் நீ நினைக்க முடியாது. ஏன்னா நீ உலக சூழ்நிலையில இருக்க, உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. நீ என்னை 21,600 தடவை நினைக்க பரவாயில்ல. அதுல பாதி 10,800 நீ அவ்வளவு கூட நீ நினைக்க வேண்டாம். அந்த 10,800 ஒரு மடங்கு, 10,800 ஒரு மடங்கு 108. அதாவது நீ நினைப்பா அப்படின்னு சாமி சொன்னா, நம்ம ஆளு என்ன தெரியுமா செய்யறாங்க? அந்த 108 தடவை ஜெபம் பண்ணும்போது எல்லா சிந்தனையும் வரும். பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணும், பேங்க்கு போகணும், கடனை உடனே அடைக்கணும், நீங்க புது வண்டிக்கு வேற ஆர்டர் போட்டிருக்கோம், அதை வேற வாங்கணும். ஒரே அந்த சிந்தனையிலே நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரத்துல சிந்திக்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, பிராணாயாமம் செய்து விட்டுதான் ஜபம் செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராணாயாமம் இல்லாம ஜபம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய மனம் அது ஒன்றுபடாது. மனதிறக்காது. பிராணாயாமம் செய்யறோம் பார்த்தீங்களா? 1 மடங்கு உள்ளே இழுத்து 4 மடங்கு உள்ளே நிப்பாட்டி 2 மடங்கு வெளியே விடும். முதல் எடுத்தது இடது நாசி வழியாக உள்ளே இழுத்து, அப்புறம் கும்பகம் பண்ணி, அப்புறம் பூரகம் வெளியே விடும். 1 மந்திரத்தை இடது நாசி வழியாக விட்டு 4 மந்திரம் உள்ள நிப்பாட்டி 2 மந்திரம் வலது நாசி வழியா விடும். அதுக்கப்புறம் அதை அடைச்சு மறுபடியும் வலது நாசி வழியா 1 மந்திரத்தை எடுத்து 4 மந்திரம் உள்ள நிப்பாட்டி 2 மடங்கு வெளியே விடும். முதல் அடிப்படை 1 மந்திரம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையுமே டபுள் ஆகும். 2 4 8, 2 4. இப்படி ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா 64 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க.
இப்ப நம்ம 64 வரைக்கும் உள்ள நிப்பாட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி உயிர் போய் 64 அதனால தீட்சையில நமக்கு சமய தீட்சையில கொடுப்பாங்க. விசேட தீட்சையில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பாங்க. அப்பால சிவபூஜை கழிச்சு அப்ப அனுஷ்டானத்தை விட்டுலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்கக்கூடாது. அனுஷ்டானம் செய்து முடித்து விட்டு இந்த சிவபூஜையை செய்யணும். கொஞ்சம் டைம் போடும், அவ்வளவுதான். இதுல இருந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும், அவ்வளவு. அப்போ அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? நம்ம 24 நேரம் டைம் கொடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு. 24 நேரத்துல இறைவனுக்குன்னு பயன்படுத்த வேண்டாமா காலத்தை? செல்போன் பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்கணும், டிவி பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்கணும், 4 நேரம் பேசுறதுக்கு மணிக்கணக்கா உட்காந்து பேசுறோம். பூஜைன்னு வரும்போது சீக்கிரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜையில உட்காரும் போது வேகமாக பூஜையை முடிச்சு வெளியில் ஓடணும் தான் பார்க்கணும். நீங்க அதிக நேரம் இருக்க வேண்டிய இடம் எது என்றால் உங்களுடைய பூஜை அறை என்பதை மட்டும் மறந்து. அதிக நேரம் பூஜையில் இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க அதிக நேரம்? சார் அதிக நேரம் யாரும் இருக்காங்க பூஜை? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கோங்க, சில 1 மணி நேரம் இருக்கீங்க. ஓ, அதனால சுவாமி என்ன செய்யறாரு, நமக்கு இந்த நெறி எல்லாம் வச்சிருக்காரு. இந்த நெறி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பீச் எடுத்துட்டீங்கன்னா காலகட்டத்தில் வெள்ளத்துல எழுந்திருப்பீங்க. பீச் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வேலை இருக்கு? நல்லா இழுத்து பொத்தி உறக்கி ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு மேலே எழுந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 மணிக்கு எழுந்துச்சா முனிவன் பேர், 3 மணிக்கு எழுந்துச்சா என்ன பேரு? முனிவன் பேர். 4 மணிக்கு எழுந்தா ஞானின்னு பேரு, 5 மணிக்கு எழுந்தா அறிஞன் பேரு, 6 மணிக்கு எழுந்திருந்தா மனிதன் பேரு, 7 மணிக்கு எழுந்தா எருமைன்னு பேரு, 8 மணிக்கு எழுந்தா காட்டெருமைன்னு பேரு. அதுக்கு மேல எந்திக்கிறவங்க கணக்கிலே வர மாட்டாங்க. 3 மணிக்கு எழுந்தா முனிவன், 4 மணிக்கு எழுந்தா ஞானி, 5 மணிக்கு எழுந்தா அறிஞர், 6 மணிக்கு எழுந்தா நம்ம மனிதனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாமா? எல்லாம் 6 மணிக்குள்ள எழுந்துறீங்களா? சிவா இது வரைக்கும் இல்ல சிவா, இதே முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியுது. கண்டிப்பா நம்ம வழிபாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சிவ வழிபாட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். இங்க வந்தாச்சு அப்படின்னா எப்படியாவது இந்த பிறவியில இப்பிறவி தப்பிலே எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வதற்காக இந்த பிறவியை மதித்து நாம அதிகமாக இறைப்பணி செய்ய வேண்டும். இந்த பிறவி விட்டாச்சுன்னா அடுத்த மனித பிறவியாகவும் சொல்ல முடியாது. அதனால சிவபெருமான் நெறியை நமக்கு வச்சுட்டார். நெறியை வைத்தார் நெருங்கியை வைத்தார் அப்படின்னா திருமலர். நெறியை வைத்தார் நெருங்கியை வைத்தார். சொல்லுவாங்க, நெறியை படைத்தால் நெருங்கில் படைத்தால் நெறியில் வலுவில் அந்த நெறியில வலுவிட்டாங்க அப்படின்னா நெருங்கில் முள் பாயும், அது நெருங்கி முள்ளு பாஞ்சிடும். இப்ப ரோடு இப்படி இருக்கு, நான் குறுக்கு பாதையில போறேன்னு போனா எங்க அந்த நெருங்கி முள் வந்து நம்மள பாதையில இப்படி போனா இப்படிதான் போகணும் அப்படிங்கிறது விதி இல்ல. நான் நடுவுல தான் போவேன் அப்படின்னா அது அவனோட வேண ஏதாவது அடி விட்டுதான் ஆகணும். புரியுது அவங்களுக்கு? அப்ப சுவாமி இந்த நெறியை வச்சிருக்காரு. இந்த நெறிப்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் என்னுடைய திருவடியை நீங்கள் அடைவீர்கள் என்று சுவாமி ஆகமத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். அதன்படி நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம எங்க போயிடலாம்? திருவடியும் போயிடலாம். இல்லை அப்படின்னா பிறகு மறுபடியும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் நிலைக்கு வந்து கொண்டேதான் இருப்போம். அது பக்குவம் வர வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். நெறியை கடைபிடிப்பதுக்கு தான் நமக்கு தீட்சை. நெறியை வைத்தால் நெருங்கியும் வைத்தால் படைத்தான் நெறியில் வலுவில் நெருங்கி முள் பாயும், நெறியில் வலுவாது இயங்க வல்லாருக்கு நெறியில் நெருங்கில் முள் பாயமும் இல்லாதே அப்படிங்கிறாரு திருமண. அப்ப எவ்வளவு முக்கியமான நெருங்கி முள் குத்துனா என்ன அர்த்தம்? துன்பத்தை அடையும் உயிர். தீட்சை எடுத்து 2வது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தீட்சை அவசியம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப தீட்சைங்கிறது என்னன்னா நம்ம சிவ குடும்பத்தில் இணைவதுன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு பிள்ளையாக ஆகுது. சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு பேர் என்னன்னா சமயன்னு பேரு. சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு என்ன பேரு? சமயம். விசேட தீட்சை எடுத்தவங்களுக்கு புத்திரன்னு பேரு, சிவபூஜை பண்றவங்க. 3வது தீட்சை, அதாவது 3வது தீட்சைக்கு என்ன பேரு? நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை எடுத்தவங்களுக்கு சாதகன்னு பேரு. ஆச்சாரிய தீட்சை எடுத்தவங்களுக்கு ஆச்சாரியன்னு பேரு. புரிஞ்சுச்சா? சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு என்ன பேரு? சமயன். விசேட தீட்சை எடுத்தவங்களுக்கு புத்திரன். வெரி குட். வாங்க, உடனே டக்குனு பிடிச்சிட்டாங்க புத்திரன். அடுத்து நிர்வாண தீட்சை எடுத்தவங்களுக்கு சாதகன். ஏன்னா அவங்க தான் சாதனை பண்ணுவாங்க, 3 வேளை சிவபூஜை பண்ணணும். ஆச்சாரிய விட எடுத்தவங்களுக்கு 4 வேளை சிவபூஜை பண்ணணும். இந்த நெறியெல்லாம் இருக்கு, எல்லாம் கடைபிடிச்சிடலாமா?
ரொம்ப கஷ்டமா இல்லை. எப்படியாவது முதல்ல சமயத்துக்குள்ள நினைக்கணும். இப்ப உங்க வீட்டுக்குள்ள நான் வர்றேன், அப்படின்னு வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? வந்தவங்களை கவனிச்சாலும் முக்கியத்துவம் யாருன்னா உங்க பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீங்க. எனக்கு வந்து ஒரு நாள் வருவேன், எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. உங்க பிள்ளைகளை தான் அதிகமா பார்ப்பீங்க. அதே போல சிவபெருமான் எல்லா உயிர்களுமே அவருக்கு குழந்தைகள். அதுல தீட்சி எடுத்தவங்க சிவபெருமானுக்கு பிள்ளையா வரதுனால அந்த உயிரை கிடைக்க தவிர சிவபெருமான் அதிகமா பேச்சு. சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். சார்ந்தவருக்கு அல்லாம அவர் எப்படி நலம் கொடுப்பாரு? சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். சார்ந்தவருக்கு நலமுலன், சாராதவருக்கு நலமிலன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப தீட்சை எடுத்தாச்சுன்னா சிவபெருமான சார்ந்துடுறோமா? அப்ப நம்மளுடைய அந்த வினையை நீக்குவதற்கு சிவபெருமான் தயாராக. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலர் ஆகியும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நலமிக கொடுப்பது என்ன நலம்? உடல் நலமா? உயிருக்குரிய நலம். மறந்துடக்கூடாது. எல்லாமே ஞானிகள் பாடுவதுக்குள்ளாவே நம்ம உடலை வச்சு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே உயிரை வச்சுதான் சொல்லுவாங்க. உயிருக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன நோய்? ஆணவ மலம் என்கின்ற நோய். இந்த உலகமே மருத்துவமனை. அதுல நாமெல்லாம் பேசண்டு, நம்மளாம் நோயாளி. நீ வந்து அட்மிட் ஆயிருப்பான். நமக்கு என்ன செய்யறாரு? அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நர்ஸு, தெர்மோமீட்டர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு காய்ச்சல் உள்ள இருக்கு ஒருத்தர் அந்த இது எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் துரோதான சக்தி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மறைவு சக்தி. எதுனா அந்த டெஸ்ட் எழுதுறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு சுகர் இவ்வளோ இருக்கு, உங்களுக்கு ப்ரெஷர் இவ்வளோ இருக்கு, அது துரோதான சக்தி. அருட்சக்தி எதுனா உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா? செவிலித்தாய். இந்த நேரத்துல இந்த மருந்து இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல குளுக்கோஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா? அதுதான் அருட்சக்தி. மருந்தை கொடுத்து உங்களுக்கு நோய் குணமாயிடுச்சுன்னா உங்களுக்கு எங்க கொள்ளுவாங்க? எங்க வீட்டுக்கு தான் அப்படிங்கிறீங்களா? அதே போல அந்த வீட்டுக்கு சாமி கொடுக்குவார். இந்த நோய்க்கு குணமாயிடுச்சுன்னா வீடு பேரை இந்த உயிரானது அடையும். உலகமே மருத்துவமனை, நாமெல்லாம் நோய். இதுல சுவாமி இந்த நெறியை சொல்லியிருக்காருல, இந்த நெறிப்படி நம்ம நடந்தா நம்ம எங்க போயிடலாம்? எடுத்த இந்த பிறவிலே சென்றடையாது. அதுக்கு அடிப்படை அவங்க சொல்றாங்க என்னன்னா, தீட்சை பெற்றுக்கொண்டு சிவஞான செயலுடையோர் கையில் தானம் கிளமளவு செய்திடனும் அது நிலவடை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகையெடுத்து பிறப்பு பவத்தை நீக்க பாசத்தை நீக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரீகிரிய யோகம் தன்னில் சாராவை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நடிவிக்கும் தானே என்று சிவஞான சித்தியாரி என்ற நூல் நமக்கு சொல்கிறார். சிவஞான செயலுடையவர்னா யாருன்னா, தீட்சை பெற்றுக்கொண்ட அடியார்களுக்கு நாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க மாதிரி சரி யோகம்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க டேரக்டாவே எங்க போயிடலாம்? சாமி திருவடி போய் அது நிறைய அடியார்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீட்சை பெற்று நீங்களும் தீட்சை எடுக்கணும், தீட்சை எடுத்த அடியார்களுக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? ரெண்டாவது, பாசத்தை அறுக்கிறதுக்கு ஒரு பிறப்பு வந்தது அப்படின்னா சாமி இங்க பிறக்க விடாம தவலோகத்துல போய் பிறக்க போறான். ஏற்பட்ட சிறப்பு. ரெண்டாவது நிர்வாணம், சமயம், விசேடம், நிர்வாணம், அடுத்த ஆச்சாரம். இந்த 4 வகை தீட்சையில நாம முதல்ல என்ன எதுல நுழையணும்? முதல்ல சமயத்துக்குள்ளேயாவது நுழைஞ்சிடும். சமய தீட்சையாவது எடுத்துக்கொண்டு அந்த அனுஷ்டானங்களை முதல்ல கடைபிடிக்கணும். அடுத்த வட்டம் பார்க்கணும் யார் எத்தனை பேர் தீட்சை எடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பிறவி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பிறவி அமையாது. திருப்பரங்குன்றத்துல அடிக்கடி சொற்பொழிக்கு போறேன், அங்க ஒரு 5 பேர் தீட்சை எடுத்துட்டாங்க. பெரியவங்க எடுத்து அங்க 5 பேர் எடுத்துட்டாங்க. நம்ம சகசிங்க கோயில கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் எடுத்துட்டாங்க. இங்கதான் இன்னும் ஒருத்தர் கேட்ச் ஆகல. இதுவே பெருமானுடைய திருவள்ளி கூட்டி வைக்கிறோம். நீங்க எடுக்க போறீங்களா? எடுத்து சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப எடுக்க போறீங்களா? பயமே கிடையாது, ரொம்ப எளிமையா பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு காலத்தை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒர்க் பண்ணி அவ்வளவு. சமய தீட்சையில ஒரு 16 இடங்களை திருநீர் பூசி மந்திரம் ஜெயிக்கிறோம். விசேட தீட்சையில கூட ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் உங்களால் இயன்ற அளவு சிவலிங்கத்தை வச்சு சிவபூஜை. அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டயம் இருக்கு, எனக்கு இந்த எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னா நீங்க வாட்டு சிவபெருமான உள்ள வச்சு நீ வாட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரத்தை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இப்ப நீங்க சமய தீட்சை தான் முதல் எடுக்க போறீங்க, அனுஷ்டானம் மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் சிவபூஜைக்கு அடுத்த வருஷம் முடிக்கலாம். எது அப்பெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு சிவபூஜம்
குறைஞ்ச ஒரு வருஷமா தான் அடுத்த மறு வருஷம் நம்ம சிவபூஜை எடுத்துக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வேற சிவலிங்க மூத்தத்தை வச்சு பழகி பார்க்கணும், ட்ரைனிங் எடுக்கணும். சனிக பூஜைன்னு பேரு. அதை வச்சு நீங்க சமய தீட்சை எடுத்து உடனே அதையும் பூஜை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே காலம் தான் இருக்கும். தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் சிவலிங்கம் மட்டும் மாறும். சிவலிங்கம் மட்டும் நீங்க மாறும். நீங்க பூஜை செஞ்ச சிவலிங்கத்தை எடுத்துட்டு போக கூடாது. அந்த சிவலிங்கத்தை துண்டா வச்சு இப்ப அடின்னு அப்படிதான் சமய தீட்சை எடுக்கும் போது சிவ பூஜை பண்ணி பழகு. இப்ப அந்த சிவலிங்கத்தை ஓரத்துல வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் மட்டும் கொடுக்கும். ஒரு புஷ்பம் வச்சு நெய்வேத்தியம் மட்டும் கொடுக்கும். ட்ரைனிங் எடுத்தா இல்ல சரி அது நீங்க பண்ணாலும் நீங்க சிவபூஜை எடுக்கும்போது வேற சிவலிங்கம் தான். இப்ப நீங்க புஷ்பம் வச்சு இந்த சாமி வழிபாடு பண்ணிக்கலாம், அழகா பண்ணலாம். அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் காட்டணும். எல்லாருமே பார்த்துக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூஜை ரூம்ல கண்டிப்பாக ஒரு கழுக்கொண்டோ இல்லை கிறிஸ்மஸ் பழமோ ஏதோ ஒன்று வைத்து கொண்டு சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்காம எடுக்கக்கூடாது. ஒரு தீவரனை காட்டி என்ன தினசரி சாமி பண்ணி பழகும். நம்ம எப்படி 3 வேளை கரெக்டா சாப்பிட்றோம்ல, ஒரு வேளை சாப்பிட்டா என்ன பேருன்னு சொல்லுங்க. ஒரு வேளை சாப்பிட்டா என்ன பேரு? யோகி. 2 வேளை சாப்பிட்டா ஓகி. 3 வேளை சாப்பிட்டா ரோகி. நம்மளாம் சிலர் பார்த்தீங்கன்னா 4 அதிகம் ஓடிட்டு இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தா ஒரு டிபன் கடையில் இருக்காங்க, இரவு 10 மணிக்கு பார்த்தா ஒரு டிபன் கடையில் இருக்காங்க. அப்படி ஏழு தச்சா முடிச்சல ஒரு 5 நிமிஷம். அப்படி சாமி நமக்கு நெறி வைத்தால் நெருங்கி வைத்தால். அப்ப நம்ம நெறியோடு நடந்தால் நெருங்கி கூட நம்மை பாயாது. அப்ப நம்ம நெறியோடு நம்ம நடக்க வேண்டும். தீட்சையுடைய வகை சொல்லிட்டோம்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம திரு அருட்பயணம் என்ன சொல்லுதுன்னா, 5 எழுத்து உபதேசம் அருள்நூலும் ஆரணமும் அல்லாததும் 5 ஒரு நூல் தெரிய. எல்லா இதுலையுமே மூலம் என்ன அப்படின்னா 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்து உபதேசம் தான் குருநாதர் உங்களுக்கு உபதேசமாக சொல்லுவார். அருள் நூல்கள்லையும் சரி, ஆரணங்களாகிய ஆகமங்கள்லையும் சரி, எல்லாத்துலயுமே மூலமாக இருக்கக்கூடியது 5 எழுத்து. வேதத்தின் மையத்தில் இருக்கக்கூடியது 5 எழுத்து. 5 எழுத்து தான் குருநாதர் உங்களுக்கு உபதேசம் செய்வார். அதை உள்வாங்கி கொண்டு நீங்க 108 முறை அந்த ஜபம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 108 தடவை தான் செய்யணும். அதுக்கு மேலாகவோ அதுக்கு குறைச்சோ என்ன செய்யக்கூடாது, கணிக்க கூடாது. நீங்க சும்மா இருக்கும்போது எந்த நேரம் அந்த 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஜபம்னு வரும்போது 108 தடவை சொல்லணும். புரியுது உங்களுக்கு? அது மாதிரி திருக்கோயிலையும் நீங்க அந்த ஜபமாலை எடுத்துட்டு போய் அங்கேயும் சுத்தி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து 5 எழுத்து உபதேசம் பண்ணிட்டு 5 எழுத்து சொல்லிட்டு போகணும். அந்த காலத்துல கோயில்ல உட்காந்துட்டு உட்காந்து இருக்காங்க ஒரு 5 நிமிஷம். எதுக்கு? இந்த 5 எழுத்த சொல்லிட்டு போறது. எல்லாம் போய் உட்காந்து கதை பேச உட்காந்துறாங்க. என்னடி செய்ய, வீட்டுலதான் கதை பேச முடியல, இங்கேயாவது உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கோயில்ல உட்காந்து ஆளாளுக்கு ஒரு குறும்பு உட்காந்து இருக்காங்க. என்ன சுவா, அது ஒண்ணும் இல்ல சுவா, வீட்டுல பேசுறதுக்கு நேரமே இல்லை, அதனால கோயில வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க 5 நிமிஷம் உட்காந்து 5 எழுத்த சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. சரிதாங்க சார்? அடுத்து குருநாதர், நல்ல குருநாதர் அமையும். குருட்டினை நீக்கும் குருவினை குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தவாரின் மாதிரி நிலை ஆயிடக்கூடாது. நல்ல குருநாதர் அமையணும். 2வது குருநாதரை நாம் எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக அவர்களை பார்க்கக்கூடாது. அவங்க எப்படி பார்க்கணும்? சிவமாகவே பாவிக்க வேண்டும். இவர் தானே கொடுக்காரு அப்படின்னு நீங்க சாதாரண செய்யணும். நீங்க அடுத்த பிறவி நாயாக பிறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சாதாரண மனிதராக பார்த்து ஏற்கனவே கூட சொன்ன ஆரம்பத்துல. அதனால குருவை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? சிவமாக. என்ன புண்ணியவேல் நோக்கு விற்கும், பாவம் கீழ் நோக்கி விற்கும். புண்ணியம் வந்து மேல கொண்டு சொல்லும், பாவம் கீழ் நோக்கி. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தின் பயனாக நன்னிய ஞானத்தில் 2ஐயும் அறுத்து. நன்னிய ஞானத்தினால் 2ஐயும் அறுத்து என்ன? வினைகளை அறுத்து, நன்மை தீவினைகளை அறுத்து. சிவஞான சித்தியார் நூல் சொல்லுது. இருசேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்வதற்கு எனக்கு 2 வினையும் எப்போ போகும் அப்படின்னா, இருவினை ஒப்பு எப்போ வரும் அப்படின்னா, குருநாதனுடைய தீட்சை பெற்றால்தான் நமக்கு இருவினை ஒப்பு வரும். நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை அப்பதான் வரும். அதுக்கு முன்னாடி வரவே வராது. இப்ப வழிபாட்டுக்கு வந்தவங்களாம் பார்த்தா எல்லாருமே நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் எல்லாம் இறைவன் திருவள்ளுன்னு சாதாரண எடுத்துக்கிறாங்க.
சிலவர்கள் பார்த்தீங்கன்னா துன்பத்தை தாங்க முடியாது, இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தீட்சை எடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி நிலை இருக்காது. அந்த நன்னிய ஞானத்தை நம்ம பெற வேண்டும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கூடா. அதுக்கு அடிப்படை என்னது? இருவினை ஒப்பு வரணும். இருவினை ஒப்பு தீட்சை எடுத்தா தான் நமக்கு வரும். குருவர் பெற்றதுக்கு அப்புறம் இருவினை ஒப்பு நல்லதையும் கெட்டதையும் உரைப்பால் பார்க்கக்கூடிய தன்மை. ரெண்டாவது வந்து மலை பரிபாகம். ஆனமலை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிமை குண்டிக் கொண்டே இருக்கும். மலை பரிபாகம் ஆனதுக்கு அப்புறம் சத்திரிபாதம். இந்த உடம்பு வந்து சத்திரிபாதம்னா அருள் உடம்பாக மாறும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஞானம் உண்டாகும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சம் உண்டாகும். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கூட என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றன. ஆகையினாலே அடிப்படை என்ன வரணும்? ஞானம் வருவதற்கு அடிப்படை தேவை இருவினை. இருவினை ஒப்பு வராமல் எதுவுமே வராது. படிப்படியா எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வரும். நிதி சதுர்த்தினாலே ரொம்ப பக்குவமாயிருவீங்க, ரொம்ப அமைதியாயிருவீங்க. சத்திரிவாதத்தினுடைய வகைகள் வந்து 4 வகைகள் இருக்கு. எடுத்ததும் மந்ததரம், 2வது மந்தம், 3வது தீவிரம், 4வது தீவிரதரம். இருக்கக்கூடியது மந்ததரம், கடைசி இருக்கக்கூடியது தீவிரதரம். நாம எந்த நிலையில இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்ப சிவபெருமன் மேல 1 மடங்கு கொஞ்சம் அன்பு வச்சு முக்கால்வாசி உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பேரு, உங்க அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா மந்ததரத்துல இருக்கும். பாதி சாமிட்டையும் பாதி உலகத்திலே இருந்தீங்கன்னா உங்களுடைய அன்பு எப்படி இருக்கும்? மந்தத்துல இருக்கும். மந்தம். முக்கால்வாசி சாமிகிட்டையும் கால்வாசி உலகத்திலே இருந்தா உங்களுடைய அன்பு தீவிரத்துல இருக்கும். முழுக்க முழுக்க சாமிகிட்டையும் உலகமே சுத்தமா நாட்டை இல்லை அப்படின்னா உங்களுடைய அன்பு எப்படி இருக்கும்? தீவிரதரத்துல இருக்கும். அப்படி இருந்தவங்க தான் மாணிக்கவாசல் இருக்கும். தீவிரதரத்துல இருந்தா மாணிக்கவாசல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சாமி அப்படியே 5 எழுத்து அவருக்கு உபதேசம் பண்ணார். அண்ணா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து எப்படி சொல்றாரு பாருங்க. ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அழியவார் ஆழ்வருவார் லட்சம் நாளையோ தவம் செய்து சிவாய நம என பெற்றேன். அப்ப குருநாதர் உபதேசம் பண்ணி சிவாய நம என தேனாய் இந்த அமுதமாய் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் முழுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே திருத்தினவை என்று சொல்வதற்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஓப்பனவே சொல்லிட்டாரு. மந்திரத்தை வெளியில சொல்லக்கூடாது, அவருக்கு ஓப்பனவே சொல்லிட்டாரு. எனக்கு சிவபெருமான் சிவாய நம என்று உபதேசம் செய்தார். அப்ப எந்த தீட்சைக்கு போயிட்டாலும் நீங்களே பார்த்துக்கணும். ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒரு மந்திர உபதேசம் ஆகும். சமய தீட்சைக்கு எடுத்த மந்திரம் விசேட தீட்சைக்கு வராது. விசேட தீட்சை எடுக்கிற மந்திரம் நிர்வாணத்துக்கு வராது. நிர்வாணத்துக்கு எடுக்கிற மந்திரம் ஆச்சரியத்துக்கு வராது. இப்படி படிப்படியாக போய்கொண்டே இருக்கும். அதுல நம்ம என்ன சொல்றோம்னா நம சிவாய, சிவாய நம, சிவாய சிவ, சிவ சிவ. கடைசி இந்த பஞ்சாட்சரத்துல கூட சாமி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. நம என்கின்ற மறைப்பாட்டாலும் ஆணவங்களும் முன் நிற்க, சிவம் பின் நிற்க. இந்த மந்திரத்தை சொல்லி 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 பழக 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 அடுத்து சிவாய நம, சிவம் முன்னாடி வந்து நம வந்து பின்னாடி போயிருது, மறைப்பாட்டால் பின்னாடி போயிருது. அதை சொல்லி 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 பழக 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 அதுக்கடுத்து இல்லை சிவாய சிவ. இப்ப சிவாய சிவல நம்ம இருக்கா? நம்ம இல்ல, மறைப்பற்றல் இல்ல, ஆணவங்களும் இல்ல. அது யா எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. சிவாய சிவ. யா என்கின்ற உயிரானது வா என்கின்ற அரிசக்திக்கும் சி என்கின்ற சிவத்துக்கும் நடுவுல இருக்கு. அதைத்தான் பாட்டுல சொன்னாரு. உடையாள் உடையாள் உண்ட நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும். உங்க 2 நடுவில் நான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த உதயத்துக்கு அவர் போயிட்டார். அந்த பாட்டு பாடுவார். அப்ப நியாயம் இப்ப முதல்ல நம்ம மறைப்பாட்டு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் பின்னாடி போச்சு, இப்ப இல்லாம போயிடுச்சு. இப்ப சிவத்துக்கும் இதுக்கும் நடுவுல வந்துருச்சு. இப்ப கடைசி மந்திரம் என்ன? சிவ சிவ அப்படின்னு சொல்லும் போது அங்க யாருக்கா? யார் என்கின்ற உயிர் இல்ல. என்னாச்சு? இறைவனோடு கலந்து சிவ சிவன். இப்படிதான் பஞ்சாட்சர முறையில தீட்சை பத்தி நிறைய இருக்கு. நிர்வாண தீட்சை இருக்கு, ஆச்சாரிய விஷயம் இருக்கு. எடுத்து இந்த பிறகுல எப்படியாவது சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தியாகாது என்று ஆரம்பராவலர் சொல்றாரு. அதனால எப்படியாவது இந்த எடுத்து இந்த பிறகுல சிவபூஜை செய்து சிவபெருமானுடைய அன்பை நாமெல்லாம் என்ன செய்யணும்? பெற வேண்டும். எப்படியாவது சிவபூஜை பண்ணிடணும். சிவபெருமானே விரும்பப்படுவது என்னன்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம். எண்ணில் ஆகமும் இயங்கிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அன்னலாகவை அரிச்சனை புரிய ஆதரித்தழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ குழந்தை. விடிய விடிய சுவாமியை உபதேசம் பண்ணியிருந்தார் அம்பாளுக்கு. அப்ப அம்பாள் கேட்டாங்களா, சாமி இவ்வளவு உபதேசம் பண்றீங்க, ஆகமங்களெல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு எது சாமி பிடிச்சதுன்னு அம்பாள் கேட்டாங்க. அப்ப சாமி சொல்றாங்க, எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே அடியன் விருப்பம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, உடனே அந்த சிவபூஜை நான் செய்யறது சாமி அப்படின்னு அம்பாள் கேட்க 32 அறங்கள் வளர்த்து
உமையம்மை காஞ்சிபுரத்தில் வந்து அம்பாள் தவம் செய்து கீழே வந்தாங்களாம். வந்து பார்க்கும்போது அங்க சிவலிங்கமே இல்லையா. சாமி சொன்னாரு கைலாயத்துல சிவலிங்கம் இல்லையா அப்படின்னதும் உடனே அம்பாளுக்கு தோணுச்சு. உடனே ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, 5 இடத்துல நெஞ்சில் அழுத்தினாங்க. உடனே சிவலிங்கம் மாமரத்துக்கு கீழே தென்பட்டு சாமி ஏகாம்பரேஸ்வரர் உடனே பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு சிறப்பு வருங்க. இப்ப கும்பாபிஷேகத்துக்கு யாரும் போனீங்களா? போகல. 42 நாள் வாய்ப்பு தான் போயிட்டு வாங்க. சரி, இதுதான் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த தீட்சையுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவள்ளுவர் முறையும் என்று சொல்லி திருப்பம் பாடி அடிய முறையை நிறைவு செய்யணும். இந்த தீட்சைகளுடைய நிறைய சிறப்புகளாக இருக்கு. எப்படி செய்ய வேண்டுங்கிற முறையை யாரும் தெரியலன்னா அடிட்டு கேட்டுக்கணும். சரிதானே? எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தீட்சை இப்படி அனுஷ்டானம் எடுத்தாச்சு, நான் தீட்சை எடுத்துட்டேன், எப்படி செய்யலாம் அப்படின்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி விசேஷத்தை தெரிஞ்சவங்க எப்படி சிவ பூஜை செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லித்தரேன். சரிதானா? இதுக்கான உள்ளமிருந்து வகை சிறந்து இந்த ஈச்சையுடைய சிறப்பை கேட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்வினை கலைந்து திருவள்ளுவர் வரையும் என்று சொல்லி திருப்பொருள் பாடி அடியன் வரையில் நிறைவு செய்கிறேன். திருச்சிட்டோம். சிவநாமனம் குளிர உபதேசமந்திரமிரு செவி மீதிலும் வகசை குருநாதா சிவகாமந்தரிதன் வரபாலகந்த இனசெயரே விரும்பி உள்ளம் இணையாவுள் அவமாயை உண்டுலகில் விருதாழைந்துலனும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலையாரியான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உடலோடு ஒன்று மறி ரகுராம சிந்தை மறுமருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவனம் கிருத நகமான விஞ்சை கதிவினை போவே தேவயான அம்புரமில் மரபால தம்பு முருதிர மீத மிஞ்சி வழிவழிவில் ஆவினன் குடியில் மறுவேந்தமும் தெரித ஜெகவேம கண்ட வீரல் பெருமானே கைலாயபுரமுறை விஞ்ஞான போது நெறி காட்டும் வெண்ணை பைவாய் மிகண்டான் தந்ததிக்கும் விஞ்ஞான வாழ்வாகி குயிலாரும் மொழி திருவாவதிரைவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடியோன் திருமரபு நீடூரி தலைகமாதும் பவம் பெறும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளையை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னுள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்மையில் வளாதுமிக மணிவனம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கல்வங்க நற்றமும் எழிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் வையம் மீடுக மாமணி மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நம்ம பார்வதி பதையே எல்லாருடைய போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். அது தெரியுமா சார்? சார் அது தெரியும்.